Ephesians chapter 5 verse 25. எபேசியர் 5:25. Husbands, love your wives just as Christ also loved the church and gave himself for her. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூருங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து that he might sanctify and cleanse her with the washing of the water by the word. தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும் that he might present her to himself a glorious church, not having spot or wrinkle or any such thing, but that she should be holy and without blemish. கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். So husbands ought to love their own wives as their own bodies. He who loves his wife loves himself. அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்கள் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். No one ever hated his own flesh, but nourishes and cherishes it, just as does the Lord does the church. தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். We've been talking about marriage and family for quite a few weeks. சில வாரங்களாக திருமணமும் குடும்ப வாழ்க்கை என்பது குறித்து நாம் போதித்து வருகிறோம். This is part of our extensive teaching on what the Bible teaches about man. மனுஷனை குறித்து வேதம் என்ன போதிக்கிறது என்பதை விவரமாய் படித்து வருகிறோம் அல்லவா, அதனுடைய ஒரு பகுதி இது. So we started talking about mankind. ஆகவே மனு வர்க்கத்தை குறித்து பேச ஆரம்பித்தோம். We started talking about male and female. பிறகு ஆண்களை பெண்களை குறித்து பேச Then we ஆரம்பித்தோம். started talking about marriage and family and பிறகு so on. திருமணம் குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் பேச ஆரம்பித்தோம். That's how we arrived where we are right now. இப்படி பேசிதான் இப்போ இந்த இதுக்கு வந்திருக்கோம். Right now we are dealing with husbands. இப்போது கணவன்மார்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். After we deal with husbands, we are going to deal with fathers. கணவன்மார்களை குறித்து பேசின பிறகு தகப்பன்மார்களை குறித்து பேச போகிறோம். And then we are going to deal with parenting. அதன் பிறகு பெற்றோராய் சரியான பெற்றோராய் இருப்பது எப்படி, and all these things will teach as the Bible teaches. இதை பற்றி எல்லாம் வேதம் என்ன போதிக்கிறதோ அதை நாம் போதிக்க போகிறோம். Right now we are dealing with the husband. இப்போது கணவன்மார்களை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். One of the most important things that we learned is that the first and the foremost responsibility of the husband is to be the teacher to his wife. நாம் கற்றுக்கொண்ட முதல் காரியம் என்ன? கணவனுடைய முதலும் பிரதானமான வேலை தன்னுடைய மனைவிக்கும் குடும்பத்துக்கும் போதகனாய் இருப்பது என்று பார்த்தோம். He ought to take the spiritual leadership and know the things of God and be able to teach the family. ஆவிக்குரிய தலைவனாய் இருந்து தேவனுடைய விஷயங்களை அறிந்து குடும்பத்துக்கு போதிக்கக்கூடியவனாய் அவன் இருக்க வேண்டும். When God made Adam and Eve, he told everything that he wanted to tell man to Adam. He told it to Adam, and Adam was supposed to convey it to his wife and his descendants. தேவன் ஆதாமை ஏவாளை உண்டாக்கின போது மனுஷனுக்கு என்னெல்லாம் சொல்ல வேண்டுமோ தேவன் எல்லாவற்றையும் ஏவாள் இடத்துல அல்ல ஆதாம் இடத்துல தான் சொன்னார். ஆதாம் தன் மனைவிக்கு தேவன் சொன்ன எல்லா காரியங்களையும் போதிக்க வேண்டியதாக இருந்தது. It's a very important fact. அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அது God intended it any other way, he would have done it some other way, but he told it to man and put the responsibility on him thereby to convey it to others in his family. தேவன் இதை வேறு எந்த விதத்திலும் செய்யவில்லை, மாறாக ஆணிடத்துல சொன்னார். அந்த ஆண் தன்னுடைய குடும்பத்துக்கு தேவன் சொன்ன எல்லாவற்றையும் சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்பாளியா இருக்கிறார். So to be a man and to be a husband in a family means to be a teacher and a pastor and a leader in the family. ஆகவே குடும்பத்திலே கணவனாய் இருப்பது தலைவனாய் இருப்பது சொன்னா அந்த குடும்பத்தினுடைய ஆவிக்குரிய தலைவனாய் போதகனாய் இருக்க வேண்டும். He must be able to take the Bible and show from the word of God and teach and instruct from God's principles. அவன் தேவனுடைய வேதத்தை எடுத்து தேவனுடைய வார்த்தையிலிருந்து தேவனுடைய கோட்பாடுகளை காண்பிக்கக்கூடியவனாய் இருக்க வேண்டும். He must be able to talk about God and his plan and purposes. தேவனையும் அவருடைய நோக்கங்களையும் திட்டங்களையும் குறித்து பேசக்கூடியவனாய் இருக்க வேண்டும். While we were looking at that, we came to this passage in Ephesians chapter 5. இதை பார்க்கிற வேளையில தான் எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே இந்த பகுதிக்கு நாம் வந்தோம். We looked at this passage because this talks about how with the word the husband cleanses and washes the wife. இந்த பகுதியில என்ன பார்க்கிறோம், நாம எப்படி கணவனானவன் வார்த்தையினாலே தன்னுடைய மனைவியை கழுவி சுத்திகரிக்கிறான் என்று நாம் இங்க பார்த்தோம். By teaching, by the word he sanctifies, cleanses and washes the wife. அது வசனத்தின் போதனையினாலே தன்னுடைய மனைவியை அவன் கழுவி சுத்திகரிக்கிறான். Any imperfections, anything that is lacking is dealt with by the word of God. தேவனுடைய வார்த்தையினாலே இந்த குறைவுகள் கரைதிரையை போன்ற காரியங்கள் எல்லாம் அகற்றப்படுகிறது. That is how Christ deals with the church. இப்படியாக தான் கிறிஸ்து சபையுடன் இடைபடுகிறார். He doesn't take a big stick and beat us. பெரிய கொம்பு எடுத்து நம்ம அடிக்கிறது இல்லை. He doesn't threaten us. அவன் நம்மை மிரட்டுவதில்லை. He doesn't say I'll break your hand or break your leg. கையை உடைப்பேன் காலை உடைப்பேன் சொல்வது கிடையாது.
which oftentimes happens in families. குடும்பங்கள்ல அடிக்கடி இப்படி நடக்குது. But they don't understand how Christ deals with the church. ஆனா கிறிஸ்து சபையோடு எப்படி இடைபடுகிறார் என்பதை அவர்கள் விளங்கிக் கொள்வது How does கிடையாது. Christ deal with the imperfections of the church? சபையினுடைய குறைவுகளை இயேசு எப்படி தீர்க்கிறார்? The wrinkles and spots and any such thing. அந்த கரை திரை முதலானவைகள் இவைகளெல்லாம் எப்படி அகற்றுகிறார்? These imperfections are dealt with by the word of God and its cleansing effect. தேவனுடைய வார்த்தை கொண்டு அவருடைய சுத்திகரிப்பின் மூலமாக இந்த கரை திரைகள் எல்லாம் I அகற்றப்படுகிறது. think if we begin to understand this, I think we'll be able to deal with all problems and make our life better and make our wives better than they were before and make everybody better. இதை விளங்கி கொண்டா போதும் நினைக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையும் சரி, மனைவியின் வாழ்க்கையும் சரி, மற்ற எல்லாருடைய வாழ்க்கையும் சரி, முன்ன விட இன்னும் நல்லா சிறப்பாக இருக்க முடியும். You are supposed to make your wife better than she was when you got her in the first place. முதலாவது மனைவியை கைப்பிடித்ததை விட இப்போ உங்களுடைய மனைவியுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக நீங்கள் ஆக்க வேண்டும். That is the mission of man in marriage. திருமணத்திலே ஒரு ஆணுடைய வேலை அதுதான். So that after she has been with you for some time, she's a whole lot better and she looks better and she thinks better and she's better spiritually, physically, mentally, emotionally and every way. ஆகவே உங்களுடன் கொஞ்ச காலம் வாழ்ந்த பிறகு மனைவியை பார்க்கும்போது ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்திலே, அவருடைய எண்ணங்களிலே, யோசனை எல்லாவற்றிலும் அது முன்ன விட இன்னும் நன்றாய் இருக்க வேண்டும். It is when men don't understand this, then you have wives look like they have been hit by a storm. After a couple of years of marriage, they look like they're all in an upheaval, you know. ஆண்கள் இது விளங்கி கொள்ளாத போதுதான் கல்யாணம் ஆகி ஒரு 2 வருஷம் கழிச்சு பெரிய புயல் அடிச்ச மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். The father and mother comes from far away place and comes and looks at their daughter and they start crying. அப்பா அம்மா தூரத்துல வந்து மகளை பாப்பாங்க, பார்த்த உடனே அழ ஆரம்பிச்சிடுவாங்க. What happened to you? உனக்கு என்ன ஆச்சுமா? When we sent you, you were not like this. உன்னை அனுப்பின போது நீ இப்படி இல்லையே. Well, this man has made her like this. ஆனா இந்த ஆண் அவங்கள அப்படி ஆக்கிட்டான். But when you go to some families, the wife begins to look better than what the father had her looking. ஆனா சில குடும்பங்கள்ல போய் பாத்தீங்கன்னு சொன்னா அப்பா வீட்டுல இருந்ததை விட கணவன் வீட்டுல மனைவி ரொம்ப நல்லா இருப்பாங்க. Because the husband knows how to deal with her. ஏன்னா மனைவி வீட்டுல நடந்து கொள்வது எப்படின்னு கணவனுக்கு நல்லா விளங்குகிறது. He knows how to apply the cleansing effect of God's word. தேவனுடைய வார்த்தை கழிவு சுத்திகரிக்கிறதே, அதை எப்படி பயன்படுத்துவதுன்னு அவருக்கு தெரிகிறது. Yeah, she is not a perfect person. She is not 100% right and she needs a lot of training and coaching and development. அவங்க 100% சரின்னு சொல்ல முடியாது, பரிபூர்ணமா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்களுக்கு நிறைய பயிற்சி தேவை, அவங்க விருத்தியாக வேண்டும், வளர வேண்டும். For that, the husband is the agent to do that. இதை செய்யக்கூடிய ஒரு ஏஜென்ட் போல இருப்பது கணவன். That is what Christ does to the church. கிறிஸ்து சபைக்கு அதை தான் In செய்கிறார். the connection we started talking about how to love your wife. இது சம்பந்தமாக மனைவியில் அன்பு கூறுவது எப்படி என்று நாம் பேச ஆரம்பித்தோம். Now some of you are wondering, is this all taught in the church? நினைக்கலாம் இதெல்லாம் சபையில போதிக்கிறாங்களா அப்படின்னு. Yes, we've been teaching about how to love your wife for the last 4-5 weeks. கடந்த 4-5 வாரங்களாக மனைவியில் அன்பு கூறுவது எப்படி தான் போதித்துக் கொண்டு The வருகிறோம். Bible says, husbands, love your wife. வேதம் சொல்லுகிறது புருஷர்களே மனைவியில் அன்பு கூறுங்கள். Does it say that? சொல்லுதா இல்லையா? No. What does it say? என்ன சொல்லுகிறது? It doesn't say husbands love your wives. It says husbands love your wife as Christ loved the church. புருஷர்களே மனைவியில் அன்பு கூறுங்கள் என்று சொல்லாமல் கிறிஸ்து சபையில் அன்பு கூறுவது போல புருஷர்களே மனைவியில் அன்பு கூறுங்கள் என்று If you சொல்லுகிறது. stop it halfway through, you never get the point. பாதி மட்டும் படிச்சீங்கன்னா விஷயம் விளங்காது. Only if you read the rest of the verse, you'll understand it. முழு வசனத்தையும் வாசிக்கும் போது தான் அது விளங்க You understand? ஆரம்பிக்கிறது. If you read the whole passage, you understand it a whole lot முழு better. பகுதியை வாசிக்கும் போது இன்னும் நன்றாய் விளங்குகிறது. So how to love your wife? You love her as Christ loved. ஆகவே கிறிஸ்து அன்பு கூர்ந்தது போல மனைவியில் அன்பு கூறுவது எப்படி? How did Christ love the church? கிறிஸ்து சபையில் எப்படி அன்பு கூர்ந்தார்? He loves unconditionally, அவர் நிபந்தனையற்ற அன்பு கூர்ந்தார், sacrificially, தியாகமாய் அன்பு கூர்ந்தார், and redemptively. மீட்கும் விதத்திலே அன்பு கூர்ந்தார். Isn't that right? Yeah. We shared with you those three இந்த things. 3 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். Then we showed you there are evidences of that love that will be showing. பிறகு இந்த அன்பு இருக்கும்போது அதுக்குரிய அறிகுறிகள் தென்படும் என்று நான் சொன்னேன். 3 evidences: selflessness, முதலாவது சுயநலம் இல்லாமை, seeking the greatest benefit for the other, அடுத்தவருடைய நன்மையை அதிகமாய் நாடுவது, and greater unity and harmony. பிறகு ஒற்றுமை அதிகமாய் இருப்பது. And then we came to the third part where we talked about what this love, this Christ-like love provides for the wife. பிறகு 3வது பகுதிக்கு வந்தோம். கிறிஸ்துவின் அன்பை போன்ற இந்த அன்பு மனைவிக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது என்று பார்த்தோம். Love always gives. Without giving there is no love. அன்பு எப்போதுமே கொடுக்கிறது, கொடுக்காமல் அன்பே கிடையாது. So love gives. அன்பு கொடுக்கிறது. It gives mainly 3 things. அது முக்கியமாய் 3 காரியங்களை கொடுக்கிறது. It gives a whole lot of things, but we're talking about the profoundest things. There are 3 things that love gives. அன்பு நிறைய காரியங்களை கொடுக்கிறது. நாம் ஆழ்ந்த ஒரு காரியத்தை பேசிக் கொண்டிருக்கிறோம். அதுல முக்கியமாய் 3 காரியங்களை அது கொடுக்கிறது. Don't tell me it gives idli, dosa and all that. இட்லி தோசை எல்லாம் கொடுக்குது சொல்லாதீங்க. We're talking about what love gives. அன்பு என்ன கொடுக்கிறது அதை பேசிக் கொண்டிருக்கிறோம். It gives first of all identity. முதலாவது அடையாளத்தை A கொடுக்கிறது. sense of who am I? நான் யார் என்கிற ஒரு உணர்வை கொடுக்கிறது. Isn't that right? இல்லையா? Identity.
அடையாளம். Secondly, security. இரண்டாவது பாதுகாப்பு. And thirdly, stability. மூன்றாவது ஸ்திரத்தன்மை. Now in this we talked about all the rest except the stability in full. இதுல முதல் ரெண்டு காரியங்களை பார்த்தோம், இந்த ஸ்திரத்தன்மையை தான் முழுமையாய் பார்க்கவில்லை. Now I told you that Jesus is the rock of ages. நான் சொன்னேன், இயேசு தான் நித்திய கன்மலையா He's the இருக்கிறார். same yesterday, today and forever. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் You இருக்கிறார். can depend on him. நீங்கள் அவரை நம்பலாம். If you believe his word, he will do exactly as he says. நீங்கள் அவருடைய வார்த்தை நம்பினால் அவர் சொல்வதை அப்படியே செய்வார். That is why we say Jesus never fails. ஆகவேதான் இயேசு ஒருபோதும் தவற மாட்டார் என்று சொல்லுகிறோம். Those who believe in him will never be put to shame. அவரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட மாட்டார்கள். Because he always keeps his word. அவர் எப்போதுமே தம்முடைய வார்த்தையின்படி செய்கிறவர். Now a man ought to be like that. ஒரு ஆணும் அப்படிதான் இருக்க வேண்டும். That is the best way to give stability. ஸ்திரத்தன்மை கொடுப்பதற்கு மிக சிறந்த வழி அதுதான். Lot of homes are unstable today. There is an unstable environment in which the children are raised, in which marriage relationship is carried on. Therefore there is only misery there. நிறைய குடும்பங்களிலே திருமண உறவும் சரி, பிள்ளைகள் வளர்வதும் சரி, ஸ்திரத்தன்மையற்ற ஒரு நிலைதான் அங்கே காணப்படுகிறது. Now we talked about that a whole lot last week. கடந்த வாரத்தை குறித்து நாம் நிறைய பேசினோம். Let me say a few more things. இன்னும் சில காரியங்களை நான் In சொல்லட்டும். closing I said 4 things. முடிக்கும்போது 4 காரியங்களை நான் சொன்னேன். There are 4 basic desires that a wife has that must be fulfilled. மனைவிக்கு அடிப்படையில் 4 ஆசைகள் இருக்கிறது, அவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னேன். Not only a wife, every person has it, but in a marriage relationship the wife has it and the husband is very much expected to make sure that these 4 desires are fulfilled. மனைவிக்கு மட்டுமல்ல எல்லாருக்குமே இந்த ஆசைகள் இருக்கிறது. ஆனால் திருமண உறவிலே கணவன் இந்த 4 ஆசைகளையும் மனைவிக்கு அவன் திருப்திப்படுத்த வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். What are the 4 desires? இந்த 4 ஆசைகள் என்ன? 1, to be. முதலாவது To be. That means to find oneself and to find happiness from one's own identity, from knowing oneself. முதலாவது தன்னை தானே அறிந்து அதன் மூலமாக மகிழ்ச்சியை பெறுவது. This is a very important issue in life. இது வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு காரியம். Men who do not know themselves and are very erratic and unstable themselves and have not discovered themselves find it very difficult to find or give a strong identity or sense of identity to the wife. தங்களை தாங்களே அறியாத ஆண்கள், தாங்களே நிலையற்று இருக்கிற ஆண்கள் தங்கள் மனைவிக்கு இப்படிப்பட்ட ஒரு ஸ்திரத்தன்மை கொடுப்பது அவருக்கு மிகவும் சிரமமா இருக்கிறது. Wife is unable to tell who she is, where she stands and what is her position. மனைவியால சொல்ல முடியல அவருடைய நிலை என்ன, அவள் யார், என்ன நிலையில் இருக்கிறார்னு சொல்ல முடியவில்லை. She doesn't know where she is as far as their marriage relationship is திருமண concerned. உறவிலே நான் என்ன நிலையில் இருக்கேன்னு மனைவிக்கே தெரியவில்லை. When you became a child of God, நீங்கள் தேவனுடைய பிள்ளையான போது one of the first things you got is a sense of identity. நீங்கள் பெற்றுக்கொண்ட முதல் காரியமே இந்த அடையாளம் தான். You may have belonged to some other faith, some other religion, some other background. நீங்க வேற ஏதோ பின்னணி, வேற ஏதோ மதம் மார்க்கத்தில் இருந்து இருக்கலாம். As soon as you came into Christ, ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே வந்த உடனே you were proud to say that I am now a Christian. இப்போது நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்வதிலே உங்களுக்கு ஒரு பெருமை. You never said, well, I don't know if I'm a Christian or not. I just wonder, நான் கிறிஸ்தவனா இல்லையா எனக்கே தெரியலங்க, அதான் யோசிக்கிறேன், அப்படிலாம் பேசுவதில்லை. If you went to church for some time and you don't know whether you're a Christian or not, and you've received Christ and you've taken baptism and you follow the Lord, but you're not sure whether you're a Christian or not, then there's some serious problem there. நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று சபைக்கு கொஞ்ச காலமா போய் வருகிறீர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் கிறிஸ்தவரா இல்ல என்று உங்களுக்கு தெரியலன்னு சொன்னா பிறகு அங்க சீரியஸா பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். In spiritual terms, a lot of people talk about a lack of the assurance of salvation. ஆவிக்கு இதை எப்படி சொல்லுவாங்கன்னா ரட்சிப்பின் நிச்சயம் இல்லாமை என்று சொல்வார்கள். In the old days when they gave altar call, they gave altar call to those who want to get saved. அந்த நாட்கள்ல கடைசில அழைப்பு கொடுக்கும்போது ரட்சிக்கப்படுவதற்காக அழைப்பு கொடுப்பார்கள். Then they gave a second category of invitation. பிறகு இன்னொரு கூட்டத்துக்கு இன்னொரு அழைப்பு கொடுப்பார்கள். That is the saved but don't feel like they are saved. அது என்னன்னா ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆனா ரட்சிப்பின் நிச்சயம் இல்லாதவர்கள். I confess that I have been there many times. நான் சொல்ல பாருங்க, நிறைய முறை நான் போயிருக்காங்க. Because I was saved but I was not sure whether I was saved or not. நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆனா ரட்சிக்கப்பட்டனா இல்லையான்னு அந்த நிச்சயம் எனக்குள்ள இல்ல. And all the preachers always scared me. Every time I went to church they said, if you die today, will you go to heaven? எல்லா பிரசங்கங்களும் என்னை அப்படியே பயம் காட்டி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு நீ மரித்தால் பரலோகம் போவே இல்லையா? One will be left and one will be taken. You will be the left. ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். கைவிடப்பட்டவன் யார் அப்படின்னுவாங்க. If Jesus comes tonight, will you go with him? இயேசு இன்னைக்கு இரவு வந்தா நீ அவரோடு கூட போவியா? I always came scratching my head out from the church. எப்போதும் கோயிலுக்கு உள்ள போயிட்டு வெளியே வருமா தலையை சொன்னிட்டே How can I know? எப்படி நான் அறிவது? I'm not so sure. அவ்வளவு நிச்சயமா எனக்கு தெரியல. Nobody told me that through Jesus you will surely make it. யாரும் எனக்கு சொல்ல இயேசு மூலமா நிச்சயமா போய் சேரலாம்னு. Have you received Jesus as your Lord, then you will make it to heaven. இயேசுவை ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டிருந்தால் நீங்கள் பரலோகம் போய் சேருவீர்கள். After I came to know the knowledge of God's word,
started learning really the word of God, I found out that going to heaven is the easiest thing in the world. தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள ஆரம்பித்த பிறகுதான் என்ன அறிந்து கொண்டேன், பரலோகம் போவது தான் ரொம்ப ரொம்ப சுலபமான ஒன்று. I say that not because that's the easiest thing. It's easiest to me because the hardest part Jesus has already done. அது ரொம்ப ஈஸி என்பதனால அப்படி சொல்லல, எனக்கு அது ஈஸி. ஏன்னா கடினமான பகுதியை இயேசு செய்து முடித்து விட்டார். He took my sin, he took my punishment. அவருடைய பாவத்தையும் தண்டனையை ஏற்றுக்கொண்டார். He took my death. அவருடைய மரணத்தை He ஏற்றுக்கொண்டார். went to my hell. என்னுடைய நரகத்துக்கு அவர் சென்றார். He suffered my suffering. என்னுடைய பாடுகளை அவர் பட்டார். So that I don't have to take all of that and go through the whole process. ஆகவே அதையெல்லாம் நான் அனுபவித்து ஏற்றுக்கொண்டு இதெல்லாம் நானும் கடக்க வேண்டியதில்லை. So I am free. ஆகவே நான் ஃப்ரீயா இருக்கேன். Freely I receive. இலவசமாய் பெற்றேன். It's the easiest thing for me to go to heaven. ஆகவே நான் பரலோகம் போவது ரொம்ப சுலபம். What did I do? நான் என்ன செய்தேன்? I simply believed on the Lord Jesus and confessed him with my mouth. கர்த்தராகிய இயேசுவை நான் உள்ளத்திலே விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்தேன். Therefore I am assured of a place in the family of God. ஆகவே தேவனுடைய குடும்பத்தில் எனக்கு இடம் உண்டு என்ற நிச்சயம் எனக்கு உண்டாகிவிட்டது. So I have the assurance of salvation. ஆகவே ரட்சிப்பின் நிச்சயம் எனக்கு உண்டு. There's a lot of people that go to church and go and have some sort of a spiritual life, so to speak, but never have the assurance of salvation. ஆனா நிறைய பேர் சபைக்கு போகிறார்கள், ஏதோ ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறார்கள், ஆனால் ரட்சிப்பின் நிச்சயம் மட்டும் இல்லவே இல்லை. That is the thing, that kind of thing I'm talking about in marriage relationship. திருமண உறவில் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் நான் பேசுகிறேன். The wife got married to this boy. The girl got married to this boy. அந்த பெண் இந்த பையனை கல்யாணம் பண்ணியாச்சு. She oftentimes takes the thali and keeps looking at it to make sure it's there. அப்பப்போ தாலியை வேற எடுத்து பாத்துக்கிறது இருக்குதா இல்லையான்னு. She knows it's there, that the guy tied it. அதாவது இவர்தான் இத கட்டினாரு, அது இருக்குன்னு தெரியுது. But she really doesn't know that if she really has a place in his heart. ஆனா அவருடைய உள்ளத்துல எனக்குன்னு ஒரு இடம் இருக்கா இல்லையான்னு நிச்சயம் இல்ல. She doesn't really know that if she's really there as the wife. ஒரு மனைவியா இவருடைய வாழ்க்கையில இருக்கனா இல்லையான்னு தெரியல அவங்களுக்கு. That is a crisis point, my friend. When you got a wife like that on pins and needles, you are going to be in big trouble. இப்படி மனைவி முள்ளு மேல நிக்கிற மாதிரி இருந்தா அப்புறம் பிரச்சனை உங்களுக்கு தான். முள்ளு மேல நிக்கிற மாதிரி இருந்தா அப்புறம் எட்டி உதைக்க தான் ஆரம்பிப்பாங்க. Then they'll start kicking. அவங்க உதைக்க ஆரம்பிப்பாங்க. Because that's what it amounts to. You know, when she becomes uncertain, when she doesn't know where she stands, then you have turmoil in the family. அவங்களுடைய நிலை என்ன என்பதை அவர்களே அறியாமல் போகும்போது குடும்பத்திலே குழப்பம் தான். There is an identity crisis. She does not know if she's really this man's wife. இது நான் மெய்யாகவே இவருடைய மனைவிதானா அவங்களுக்கே தெரியல. இது அடையாள பிரச்சனை. Some women don't know if she is the only one. சில பெண்களுக்கு நான் மட்டும் தானா இவருக்கு அது தெரியல. They just can't touch their heart and say, yeah, I am the only one. நான் மட்டும் தான் அவருக்குன்னு நிஜமா சொல்ல முடியல அவங்களால. It's a tremendous identity crisis. இது அந்த அளவுக்கு அடையாள பிரச்சனையை ஏற்படுத்துகிறது. Just imagine a child if he is not sure whether that father is his father. பாருங்க, ஒரு பிள்ளை எடுத்துக்கங்க, இவர்தான் என்னுடைய அப்பான்னு அந்த பிள்ளைக்கு நிச்சயமா தெரியலனா எப்படி இருக்கும்? What a turmoil will go on in the mind of the child. அந்த பிள்ளையின் மனதிலே இவ்வளவு பெரிய ஒரு குழப்பம் இருக்கும். Just imagine if he thinks the mother is not his mother. Because இந்த அம்மா தான் என்னுடைய அம்மா அப்படி அவனால என்ன முடியலனா that will cause a lifelong problem for him. அது வாழ்நாளெல்லாம் அவனுக்கு பிரச்சனையை உண்டாக்கும். Someone put a doubt in his heart and mind, then it will cause a lot of emotional problems. அவனுடைய உள்ளத்திலும் மனதிலும் ஏதாவது சந்தேகத்தை உண்டாக்கி விட்டால் அது நிறைய உணர்ச்சிகளின் கொந்தளிப்பை ஏற்படுத்தும். So in a marriage relationship, it is the responsibility of the husband to provide that strong sense of identity to the wife, where she is able to stand and say, I am his wife, I am the only one, this is where I stand, here I stand. ஆகவே திருமண உறவிலே கணவன் தான் மனைவிக்கு இந்த அடையாள சிக்கல் ஏற்படுத்தாதபடி காத்துக்கொள்ள வேண்டும். நான் தான் அவருடைய மனைவி, நான் மட்டும்தான் மனைவி, இதுதான் என்னுடைய நிலை என்று அவள் நிச்சயமாய் சொல்லக்கூடிய நிலையிலே இருக்க வேண்டும். She must be able to boldly lift her head and say, I am Mrs. so and so. தைரியமா தலையை நிமிர்த்தி நான் இன்னாருடைய மனைவி அப்படின்னு சொல்லணும். Amen. Amen. Then that means she's got her identity in place. அப்படினா அவங்களுடைய அடையாளத்தை அவள் பெற்றுக்கொண்டார்கள். Have you given the gift of this sense of identity to your wife? இந்த அடையாளம் என்ற அந்த உணர்வை மனைவிக்கு நீங்க கொடுத்திருக்கீங்களா வெகுமதியா? Have you assured her where she stands? அவளுடைய நிலை என்ன என்ற ஒரு நிச்சயத்தை உண்டாக்கிட்டீங்களா? What have you done to do that? இதை செய்ய நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? Have you made an effort to understand her and to give her that sense of strong identity where she feels good about herself? மனைவியை புரிந்து கொண்டு தன்னை குறித்த ஒரு நல்ல உணர்வு அவளுக்குள்ளே வரும்படியாய் இந்த அடையாளம் என்ற உணர்வை அவளுக்குள்ளே நன்றாய் தந்திருக்கிறீர்களா? If you just go about eating and sleeping and going to work and coming and never think about this, my friend, you know, you're missing something. ஆனா நீங்க சாப்பிடுறது, தூங்குறது, வேலைக்கு போறது, வரது இப்படியே இருந்துன்னு சொன்னா நீங்க சரியான காரியத்தை செய்யலன்னு அர்த்தம். Think about this. இதை யோசித்து பார்க்க வேண்டும். Does she know where she stands? அவங்க எங்க நிக்கறாங்கன்னு அவங்களுக்கு தெரியுமா? If she doesn't know where she stands, you'll find her unhappy. அவங்க எங்க நிக்கறாங்கன்னு அவங்களுக்கு தெரியலன்னு சொன்னா பிறகு அவர்கள் சந்தோஷமற்று தான் இருப்பார்கள். In the Christian life, the identity, sense of identity comes by being assured of where you stand with Christ. கிறிஸ்துவ வாழ்க்கையிலே இந்த அடையாளத்தை குறித்த ஒரு நிச்சயம் எங்கே வருகிறது? கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் இருப்பது மூலமா அது உண்டாகிறது. Romans 8:14 says that the Spirit of God that lives in us witnesses in our spirit that we are the sons of God. ரோமர் 8:14 என்ன சொல்கிறது? நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவ ஆவியானவர் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சாட்சி கொடுக்கிறார்.
Isn't God so kind? தேவன் எவ்வளவு தயவுள்ளவர் பாருங்க. You don't have to ask some prophet whether you are a child of God. தேவனுடைய பிள்ளை என்பதை ஒரு தீர்க்கதரிசிகிட்ட போய் கேட்க வேண்டியதில்லை. The Holy Spirit is in your spirit telling you every day, you are the son or a daughter of God. ஆவியானவர் உங்களுடைய ஆவிக்குள்ளே இருக்கிறார். அவர் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லுகிறார் நீ தேவனுடைய பிள்ளைதான் என்று. Why? ஏன்? Why does he care to tell you that? ஏன் உங்களுக்கு அதை கரிசனையோடு சொல்லுகிறார்? Because otherwise you'll be uncertain, you'll be worried and you'll be unhappy. இல்லாவிட்டால் நீங்கள் நிச்சயமற்று கவலையோடு சந்தோஷமே இல்லாமல் இருப்பீர்கள். Every day he wants you to thrive in that sense of identity, that you are a son or a daughter of God. ஒவ்வொரு நாளும் நான் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய குமாரன் குமாரத்தி என்ற அந்த அடையாளத்திலே நீங்கள் தழைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். Amen. Amen. You start giving that to your wife, you see that she will thrive and start looking very happy. மனைவிக்கு அதை கொடுக்க ஆரம்பிச்சு பாருங்க, அவர்கள் தழைக்க ஆரம்பிப்பார்கள், ரொம்ப சந்தோஷமா இருப்பார்கள். Secondly, the need to beget. இரண்டாவது பிறப்பிக்க வேண்டும் என்ற அந்த அவசியம். Now to beget means to produce. பிறப்பிப்பதுனா உற்பத்தி செய்வது. Productivity is one of the sources of fulfillment in life. இந்த வாழ்க்கையில இந்த உற்பத்தி என்பது நமக்கு நிறைவு தரக்கூடிய ஒன்றா இருக்கிறது. Women on a physical level and emotional and a mental level, they receive great satisfaction when they have a child. ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கும் போது சரீரத்திலும் சரி, உணர்ச்சிகளிலும் சரி, மனதிலும் சரி ஒரு விதமான திருப்தி அவர்களுக்கு உண்டாகிறது. Men find great satisfaction when they have success in the work of their hands and do well. ஆனா ஆண்கள் கையிட்டு செய்கிற வேலையில நன்றா இருக்கும்போது, வெற்றி பெறும்போது அதிலே அவர்களுக்கு திருப்தி ஏற்படுகிறது. Children when they go to school and they're promoted from one grade to the higher grade and get good grades and do well, they feel very happy. பிள்ளைகள் பள்ளிக்கு போய் ஒரு வகுப்புல இருந்து இன்னொரு வகுப்புக்கு உயரும் போது அதுல அவர்களுக்கு ஒரு சந்தோஷம். This is the basic need to beget in everybody, to be fruitful. அதாவது பலன் தருவது, பிரயோஜனமா இருப்பது, இதுதான் ஒவ்வொருக்குள்ள இருக்க அடிப்படை ஒரு தேவை. Where did it come from? இது எங்க இருந்து வந்தது? When God made man, he said be fruitful. தேவன் மனுஷனை உண்டாக்கின போது நீ பலுகி பெருகு என்றார். That means man is made to be fruitful. அப்படி என்றால் மனுஷன் பலுகி பெருகும்படி உண்டாக்கப்பட்டவன். If he is not fruitful, then he will be very happy. அவன் பெருகாவிட்டால் சந்தோஷமே இல்லாமல் இருப்பான். He has to be fruitful. அவன் பயனுள்ளவனா இருக்க வேண்டும். There is an innate need in every man and every woman and every child to be fruitful. ஒவ்வொரு ஆணுக்குள்ளே, ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளே, ஒவ்வொரு குழந்தைக்குள்ளே பெருக வேண்டும், பலுக வேண்டும் என்ற அந்த தேவை அவசியம் காணப்படுகிறது. In spiritual life also it's the same. ஆவிக்குரிய ஜீவியத்திலும் அப்படிதான். You know, when you win people to the Lord, you feel happy. மக்களை கர்த்தருக்குள்ளே கொண்டு வரும்போது அதுல ஒரு சந்தோஷம். When a church grows by winning people to the Lord, the church is a happy church. சபை மக்களை கர்த்தருக்குள்ளே நடத்தி அதன் மூலமாய் பெருகும்போது அதுல ஒரு சந்தோஷம். Isn't that right? Fruitfulness in every area is intended by God, and therefore unless and until we have it, we cannot be satisfied. எல்லா விதத்திலும் நாம் பெருக வேண்டும் என்று தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகவே அதை நாம் செய்யாமல் போகும்போது சந்தோஷம் இல்லாமல் போய் விடுகிறது. Now women need to find this happiness in married life. பெண்கள் திருமண வாழ்க்கையில இந்த மகிழ்ச்சியை அடைய வேண்டும். If they feel useless and if they feel unneeded or unwanted and not needed at all, they feel like they're just a pain in the man's back, you know. நான் ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்ல, நான் இங்க அவசியம் கிடையாது, என்னால இவருக்கு தொல்லைதான் என்கிற அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் அவளுக்குள்ள வந்துட்டா, then you got a big problem there. அது பெரிய பிரச்சனை தான். You have failed to give her the sense of fruitfulness. அவர்கள் பெருக வேண்டும் என்ற அந்த you failed to give her the sense of begetting or being fruitful and living a meaningful productive life. அவர்கள் உற்பத்தி செய்ய வேண்டும், அதன் மூலமாய் அர்த்தமுள்ள பிரயோஜனமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற அந்த அர்த்தத்தை அவளுக்கு கொடுக்காமல் போய் விட்டீர்கள். She needs to know that she is contributing something and she is producing something for the welfare of the family. குடும்பத்தினுடைய நல்வாழ்வுக்காக நான் ஏதோ ஒன்றை கொடுக்கிறேன், என்னுடைய பங்கை ஆற்றுகிறேன் என்ற ஒரு உணர்வு அவர்களுக்குள்ளே இருக்க வேண்டும். She needs to be made to feel very important. மிக முக்கியம் என்ற ஒரு உணர்வு அவர்களுக்குள்ளே உண்டாக வேண்டும். Her role must be appreciated. அவருடைய பங்கு மெச்சிக் கொள்ளப்பட வேண்டும். She needs to feel like if she is not there, then something will greatly be missing. அவங்க அங்க இல்லைன்னு சொன்னா அது ஒரு பெரிய இழப்பு என்பது போல ஒரு எண்ணத்தை அவர்களுக்குள்ளே கொண்டு பண்ண வேண்டும். That need is there. அந்த தேவை அங்க இருக்கிறது. Now Jesus makes us feel like that. இயேசு நம்மை அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை நமக்கு கொடுக்கிறார். He gives us a productive life. நமக்கு பயனுள்ள ஒரு வாழ்க்கையை தருகிறார். Now when we come and receive Jesus as our Lord and Savior, நாம் இயேசுவினுடைய ஆண்டவராய் இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் that is when we begin to have meaning in life. அப்பொழுதுதான் வாழ்க்கையில நமக்கு அர்த்தம் கிடைக்க ஆரம்பிக்கிறது. Until then you may be earning, you may be successful in your job and all that, but that is a different kind of productivity. அதுவரையிலே நீங்கள் வேலைக்கு போகலாம், சம்பாதிக்கலாம், வெற்றிகரமாய் வாழலாம், அது வேறு விதமான ஒரு பெருக்கம் என்று சொல்லலாம். But you are not truly happy because you have not found the meaning of life. வாழ்க்கையின் அர்த்தத்தை நீங்க இன்னும் கண்டுபிடிக்காதனாலே மெய்யான சந்தோஷத்தை நீங்கள் இன்னும் பெறவில்லை. And there is the true sense of begetting is not there. உண்மையாய் நான் உற்பத்தி செய்யும்படி இருக்கிறேன் என்ற அந்த உணர்வு உங்களுக்குள்ள இல்லை. Because you don't feel like you are living for God's purposes and producing for God. ஏனென்றால் தேவனுடைய நோக்கங்களுக்காக நான் வாழுகிறேன்,
தேவனுக்காக நான் பிறப்பிக்கிறேன் என்ற அந்த உணர்வு உங்களுக்குள்ள இல்லை. Now when you come to Christ, கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் வரும்போது one of the things that happens is that you get the meaning and purpose in life and you begin to produce after that meaning and purpose. நீங்கள் செய்கிற ஒரு காரியம் என்ன, வாழ்க்கையிலே ஒரு நோக்கமும் அர்த்தம் உண்டாகிறது. அதன் பிறகு அந்த நோக்கம் அர்த்தத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் பிறப்பிக்க ஆரம்பிக்கிறீர்கள். In marital relationship, it is very important for a husband to make sure that he gives that sense to his wife. திருமண உறவிலே மனைவிக்கு இப்படிப்பட்ட உணர்வை கொடுக்க வேண்டியது கணவனுடைய பொறுப்பு. This is what love gives. அன்பு இதை தான் கொடுக்கிறது. Love looks at her and says, have I given her this? She needs this. அன்பு அவளை பார்த்து நான் இவளுக்கு இதை கொடுத்திருக்கிறேனா, அப்படி கொடுத்தால் இவள் இன்னும் நன்றாய் இருப்பாளே என்று நினைக்கிறது. And it fulfills that need. அது அந்த தேவையை சந்திக்கிறது. Thirdly, to belong. மூன்றாவது, நான் சொந்தம் என்கிற ஒரு எண்ணம். To belong means to find acceptance. அதாவது becoming attached. அதாவது நான் அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறேன் என்ற ஒரு எண்ணம். A social service organization in the US found that among the prostitutes that work in the Hollywood area in Los Angeles, அமெரிக்காவிலே ஒரு சமூக சேவை நிறுவனம் இந்த ஹாலிவுட் பகுதியிலே தொழில் புரிகிற விபச்சாரிகள் குறித்து ஒரு புள்ளி விவரம் எடுத்தது. That almost 90% of them were disowned by their families, rejected by their families. அதுல 90% மக்கள் தங்களுடைய குடும்பத்தாலே நிராகரிக்கப்பட்டவர்கள், வேண்டாம் என்று தள்ளப்பட்டவர்கள். That's how they came into that profession. அப்படிதான் அந்த தொழிலுக்கு அவர்கள் வந்தார்கள். They felt unwanted. அது நான் தேவை இல்லை என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு. And being without a family and feeling unwanted, they felt hopeless. யாருக்கு நான் தேவையில்லை என்ற ஒரு எண்ணம், குடும்பம் கிடையாது, பிறகு நம்பிக்கை இல்லை. And some of them are not everybody is driven in that way to go into that profession, but everybody does, many things wrong, and some of them have turned into this profession. பாருங்க, எல்லாரும் அப்படி நிராகரிக்கப்பட்ட எல்லாமே அப்படி போயிட்டாங்கன்னு கிடையாது. நிறைய பேர் நிராகரிக்கப்பட்டார்கள், வேறு சில வேற மாதிரி போயிட்டாங்க. ஆனா இவர்கள் இந்த தொழிலுக்கு வந்து விட்டார்கள். Because there is a need to belong and that is missing. ஏனென்றால் நான் இந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள், உங்களுக்கு சொந்தம் என்ற அந்த உணர்வு தேவைப்பட்டது, அது அங்க இல்ல. And when they become prostitutes, one of the biggest thing is that they see many men but they don't have a sense of belonging. அப்படியே அவர்கள் விபச்சாரம் செய்யும்போது நடக்கிறதுன்னு பல ஆண்களை பார்க்கிறார்கள், ஆனா இவர்தான் எனக்கு சொந்தம் என்கிற ஒரு எண்ணம் உண்டாவதில்லை. And the sense of not belonging anywhere grows even stronger and they become even more desperate, therefore they have to take drugs and sometimes they commit suicide and so on. அது மட்டுமல்ல, நான் யாருக்குமே சொந்தம் இல்லை என்கிற அந்த உணர்வு அதிகமாய் போகிறபடினாலே அதன் விளைவாய் போதை மருந்துக்கு மற்ற காரியங்களுக்கு அடிமையாகி கடைசியில தற்கொலை கூட செய்து கொள்கிறார்கள். Now take for example in a marriage relationship. உதாரணத்துக்கு ஒரு திருமண உறவை எடுத்துக்கொள்ளுங்கள். If a woman is married and belongs to a husband, ஒரு பெண்ணை கல்யாணமாகிறது, கணவனுக்கு சொந்தமாகிறாள், and she lives in a home with him, குடும்பத்தில் அவனோடு வாழ்கிறாள், and if he fails to give her that sense of belonging and acceptance and attachment, நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டேன், நான் இவருக்கு சொந்தம் என்கிற அப்படிப்பட்ட ஒரு உணர்வை அவன் கொடுக்க தவறும் போது, that's a terrible thing. அது ஒரு பயங்கரமான காரியம். That's a terrible tragedy because here she is, she's not like these women. She's a properly married woman in a home, and yet even though this man is there, she fails to find acceptance and fails to find a sense of belonging. அது ஏன் பயங்கரமான காரியம் சொன்னா, இவள் மற்றவளை போல அல்ல, சரியான விதத்திலே திருமணமாகி இவனும் குடும்பம் நடத்தும்படி வந்திருக்கிறாள். ஆனாலும் கணவன் என்னை ஏற்றுக்கொண்டானா, என்னை கணவனுக்கு நான் சொந்தமா என்கிற அந்த நிச்சயம் அவளுக்குள்ள இல்லை இன்னும். When you become a child of God, நீங்க தேவனுடைய பிள்ளையாகும் போது what happens? என்ன ஆகிறது? One of the best things that happens to you is that you get a sense of belonging to the family of God. உங்களுக்கு உண்டாகிற மிக சிறந்த ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, நான் தேவனுடைய குடும்பத்தை சேர்ந்தவன் என்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு உண்டாகிறது. அதுதான் மிகுந்த திருப்தியை தருகிறது. I belong to the family of God. நான் தேவனுடைய குடும்பத்தை சேர்ந்தவள். Now once you have that, wherever you go, you can go to some other part of the world where you don't even understand the language and the people look so different. இது உங்களுக்குள்ள உண்டான பிறகு நீங்க உலகத்துல ஏதோ ஒரு பகுதிக்கு போகலாம், அங்க இருக்கிற ஆட்கள் முற்றிலும் உங்களுக்கு வித்தியாசமா கூட தோன்றலாம். And you may not be even able to communicate, but I have found many times when you know that they are believers, there is some kind of an attachment. You feel like you belong to them and they belong to you. You feel so happy just seeing them. நீங்க அவளோட கூட பேச முடியாம கூட இருக்கலாம், ஆனா விசுவாசிகளை பார்க்கும்போது நான் அவர்களுக்கு சொந்தம், அவர்கள் எனக்கு சொந்தம் என்று அப்படிப்பட்ட ஒரு ஈடுபாடு வந்து விடுகிறது. You have a sense of belonging to the family of God. நான் தேவனுடைய குடும்பத்தை சேர்ந்தவன் என்ற ஒரு உணர்வு வந்து விடுகிறது. Every wife needs to have this fulfillment. ஒவ்வொரு மனைவிக்கும் இப்படிப்பட்ட ஒரு நிறைவு தேவை. And the husband has a great role to play to give her that satisfaction of belonging. இப்படி நான் இன்னாருக்கு சொந்தம் என்கிற அந்த மன நிறைவை கொடுப்பதிலே கணவனுடைய பங்கு பெரும்பான்மை. Christ gives that to the church. கிறிஸ்து அதை சபைக்கு தருகிறார். And therefore the husband must give that to the wife. ஆகவே கணவன் அதை மனைவிக்கு தர வேண்டும். That is a very important need. ரொம்ப முக்கியமான ஒரு. Fourthly, நான்காவது, to possess. சொந்தமாக்கிக் கொள்கிறது. The desire to possess is satisfied when you call something your own. அதாவது
இது என்னுடையது என்று நீங்கள் ஒரு காரியத்தை சொல்லும்போது அதை நீங்கள் உரிமை கொண்டாடுகிறீர்கள். Family man ought to have this sense of possession that this is his family. ஒரு குடும்பஸ்தனுக்கு இந்த ஒரு உணர்வு இருக்கணும், இது என்னுடைய குடும்பம் என்று உரிமை பாராட்டக்கூடிய எண்ணம். This is my wife, this is my child. இது என்னுடைய மனைவி, இது என்னுடைய பிள்ளை. And he feels proud and he feels that they are his own. அதுல அவனுக்கு ஒரு பெருமை, இவங்கலாம் எனக்கு சொந்தம் என்ற ஒரு பெருமை அவனுக்கு. Now eternal life, talking about spiritual life, eternal life is the ultimate possession. பாருங்க, நித்திய ஆவிக்குரிய ஜீவியத்தை பற்றி பேசும்போது இந்த நித்திய வாழ்வு தான் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சொந்தமான ஒரு காரியம். That is why we boast about it and talk about it so much. ஆகவே அது குறித்து ரொம்ப பெருமை பாராட்டுறோம், நிறைய பேசுகிறோம். It's greater than anything in the world you can find. உலகத்துல நீங்க கண்டுபிடிக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தை விட அது பெரியது. So Christians, they are so happy that they have found and possess eternal life. ஆகவே கிறிஸ்தவர்கள் நித்திய ஜீவனை கண்டுபிடித்து நித்திய ஜீவனை உடையவனா இருக்கிறேன் என்று சொல்வதிலே அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். But have you ever found some Christians that they possess eternal life but they don't feel like they possess it? சில கிறிஸ்தவங்களை பாருங்க, நித்திய ஜீவனை உடையவளா இருப்பார்கள், ஆனா உடையவளா இருக்கிறது போல இருக்க மாட்டாங்க. They are the unhappy Christians. அவங்க தான் சந்தோஷம் இல்லாத கிறிஸ்தவர்கள். They'll come to church, they can't worship. சபைக்கு வருவாங்க, ஆராதிக்க முடியாது. They can't fellowship. ஐக்கியம் கொள்ள முடியாது. They can't be happy. சந்தோஷமா இருக்க They முடியாது. don't want to read the Bible. பைபிளை வாசிக்க They don't want to pray. ஜெபம் பண்ண மாட்டாங்க. They don't want to do anything. எதையும் செய்ய விரும்ப மாட்டாங்க. Because they don't feel like that they possess that eternal life. ஏன்னா அந்த நித்திய ஜீவனை நான் பெற்றிருக்கிறேன் என்ற ஒரு உணர்வு அவங்களுக்குள்ள இல்ல. They have not come to terms with it. அதை அவளால் சரியா கிரகித்துக் கொள்ள முடியவில்லை. The same way in family life. அதே போல தான் குடும்ப வாழ்க்கையிலும். You know, every husband is responsible to give this personal fulfillment to the wife. ஒவ்வொரு of belonging. ஒவ்வொரு கணவனும் தன்னுடைய மனைவிக்கு இவள் என்னுடையவள் என்று உரிமை பாராட்டி அப்படிப்பட்ட ஒரு உணர்வை அவளுக்குள்ளே கொண்டு வர வேண்டும். The very idea of family was made by God in that way. குடும்பம் என்ற அந்த எண்ணமே தேவனால இப்படி ஏற்படுத்தப்பட்டதுதான். Man has a need to possess something. மனுஷன் ஒன்றை உரிமை பாராட்டி சொந்தம் பாராட்ட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. Therefore this family is there so that he can find that sense of possession. ஆகவே தான் அந்த குடும்பம் இருக்கிறது, அந்த குடும்பம் என்னுடைய சொந்தம் என்று அவன் சொல்ல முடியும். Wives must feel that above all else that they possess their family and this is theirs. மனைவிகளும் எல்லாத்துக்கும் மேலாக இது எனக்கு சொந்தம், இந்த குடும்பம் என்னுடையது என்ற ஒரு உணர்வு அவளுக்குள்ளே உண்டாக வேண்டும். This is her husband. இதுதான் என்னுடைய கணவர். I possess him. நான் அவரை சொந்தமாக்கி கொண்டிருக்கிறேன். I know that he is mine. அவர் என்னுடையவர் எனக்கு தெரியும். These are my children. இவங்கலாம் என்னுடைய பிள்ளைகள். This is my house. இது என்னுடைய வீடு. This is what belongs to me. இதுதான் எனக்கு சொந்தம். I can have this and this is mine to have and to use and to enjoy. இதை நான் பெற முடியும், இது என்னுடையது, இதை நான் பெற்று அனுபவிக்க முடியும். But many husbands fail to do that. ஆனா பல கணவர்கள் இப்படி செய்ய தவறுகிறார்கள். They fail to give these four things. இந்த நான்கு காரியங்களையும் செய்ய தவறுகிறார்கள். How many times you've seen wives who don't even know how much the husband makes? எத்தனை முறை பாக்குறீங்க புருஷன் எவ்வளவு சம்பாதிக்கிறான்னு மனைவிக்கு தெரியாது. So she doesn't know where she stands. ஆகவே அவங்களுக்கு அவங்க எங்க நிக்கறாங்கன்னு தெரியல. How much can she spend? She doesn't know. அவங்க எவ்வளவு செலவழிக்கலாம் அதுவும் தெரியாது. He only gives her little money. ஏன்னா கொஞ்சம் கையில காசு கொடுக்கறாரு. She doesn't know what she's going to get in the future. எதிர்காலத்துல என்ன கிடைக்கும் அதுவும் தெரியாது அவங்களுக்கு. What has he got planned? அவர் என்ன திட்டமிட்டு இருக்கிறார்? What has he got planned as far as the education of the children is concerned? பிள்ளையுடைய படிப்புக்கு என்ன திட்டமிட்டு இருக்கிறார்? What has he planned for the future? எதிர்காலத்துக்கு என்ன திட்டமிட்டு He இருக்கிறார்? doesn't tell anything, he doesn't reveal anything. அவர் எதையும் சொல்லுவது கிடையாது, பேசுவது கிடையாது. And she therefore feels like she doesn't possess anything there. ஆகவே அந்த மனைவிக்கு அங்க தனக்கு எதுவும் சொந்தம் என்ற ஒரு எண்ணம் வருவது கிடையாது. You know, he still acts like many of the things belong to him and she's just to be there and do what he says, you know. அவர் எப்படின்னா இங்க இருக்குது எல்லாமே எனக்கு தான் சொந்தம், நீங்க இருந்து நான் சொல்றதை செஞ்சா போதுன்ற ஒரு எண்ணம். It's all mine, if you just listen to me you can be here. இதெல்லாம் என்னுடையது, என் பேச்சை கேட்டினா நீங்க இருக்கலாம். And they talk like that. இப்படி தான் பேசுறாங்க பாருங்க. Then there is terrible unhappiness and misery in the home. இதன் விளைவாக குடும்பத்துல கொஞ்சம் கூட சந்தோஷமே கிடையாது, வேதனை தான். This is not love. இது அன்பே கிடையாது. And if you ask them, they say, well, I've given the rent and I've given the money for the monthly expenses, I've done this, I've bought her sari for Christmas and New Year and all that. கேட்டேன்னு சொல்லுவாங்க, வீட்டு வாடகை கொடுக்கறேன், சாப்பாட்டுக்கு காசு கொடுக்கறேன், கிறிஸ்மஸ்க்கு நியூ இயர்க்குலாம் புடவைலாம் எடுத்து கொடுக்கறேன் நானு. That is not what we are talking about. அத பற்றி நாம இங்க பேசவில்லை. Are you giving these four things? இந்த நான்கு காரியங்களை கொடுக்கிறீர்களா? When you don't give these four things, then whatever else you give is never enough. இந்த நான்கு காரியங்களை கொடுக்காமல் போகும்போது நீங்கள் மற்ற என்ன காரியங்களை எவ்வளவு கொடுத்தாலும் சரி அதெல்லாம் போதாது. When you give these four things, even if you have a struggle in giving the other things, the material things, she will not mind so much. She will be totally for you. ஆனால் இந்த நான்கு காரியங்களை நீங்கள் கொடுத்து விட்டு மற்ற காரியங்களை ஒருவேளை உங்களால் சரிவர கொடுக்க முடியாமல் போனாலும் சரி
மனைவி அவ்வளவு சந்தோஷமா இருப்பார்கள். It's very easy to get her totally on your side. அவங்கள உங்க பக்கம் முற்றிலும் இழுத்து கொள்வது ரொம்ப ஈஸி. Some men have the wrong ideas, you know. சில ஆண்களுக்கு தப்பான எண்ணம் பாருங்க. My wife doesn't want me, brother, because I don't make so much money. நான் நிறைய பணம் சம்பாதிக்கிறதுல ஆகவே என் மனைவி என்ன வேண்டான்றாங்க. Who told you? யார் சொன்னது உங்களுக்கு? There is some devil that is telling you. நானுங்க ஏதோ பிசாசு வந்து சொல்லிட்டு இருக்கு. No wife is like that. என்ன மனைவி அப்படி கிடையாது. Usually a wife wants these 4 things. வழக்கம் ஒரு மனைவிக்கு இந்த 4 காரியங்கள் தான் தேவை. If a man can give these 4 things, she doesn't care how much money is there. She will love you and do everything for you. இந்த 4 காரியங்களை ஒரு ஆணால கொடுக்க முடியும்னு சொன்னா எவ்வளவு பணம் இருக்குன்னு பார்க்க மாட்டாங்க. உங்களுடைய அன்பு கூர்ந்து உங்களை நன்றாய் கவனிப்பார்கள். And when you have these 4 things, I tell you, you'll be very successful in other ways also. இந்த 4 காரியங்கள் உங்களுக்கு இருக்கும்போது சொல்றேன் பாருங்க, மற்ற காரியங்களில் நீங்கள் வெற்றிகரமாக இருப்பீர்கள். When you're happy with your wife, then you will succeed in everything else. பாருங்க, மனைவியோடு கூட நீங்கள் சந்தோஷமா இருக்கும்போது மற்ற எல்லாவற்றிலும் நீங்கள் வெற்றிகரமாக தான் இருப்பீர்கள். Because happiness in the home reproduces itself outside. என்ன குடும்பத்துல சந்தோஷமா இருக்கும்போது அது வெளியில மற்ற காரியங்கள் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கிறது. All right, now let's go on to something more. சரி, இப்போ இன்னும் கொஞ்சம் நாம் பாப்போம். About this stability. இந்த ஸ்திரத்தன்மை குறித்து. You know, we talked about being rock solid. அதாவது கண்மலை போல உறுதியா இருக்க வேணும்னு பேசணும் இல்லையா? Amen. Like a rock. We like coming to church and singing Jesus is the rock. நாம சபைக்கு வந்து இயேசுதான் கண்மலைன்னு பாடுவதுல நமக்கு சந்தோஷம். But Jesus says, love your wife as I love. ஆனா இயேசு என்ன சொல்றாரு? நான் உன்னை நேசிக்கிறது போல நீ உன் மனைவியை நேசி. I am the rock to you. That's why you're so happy. I'm unshaken, unmoved. I'm always dependable. I'm always true. I'm always there for you. Would you be like that for your wife? நான் உனக்கு கண்மலையை போல இருக்கிறேன். நீ என்ன எப்போதும் நம்புகிறாய். நான் சிரமமா இருக்கேன், கைவிடாம இருக்கேன், உனக்கு எல்லாவற்றையும் செய்றேன். உன்னுடைய மனைவிக்கு நீ அதே போல இருக்கிறாயா? We don't like to think of ourselves as the rock. நாம நம்ம கண்மலையாய் எண்ணி பார்க்க தவறி விடுகிறோம். But I think we need to think about ourselves as the rock. ஆனா நாம் நம்மை கண்மலையாக எண்ணி பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன். More than you thinking, the husband thinking about himself as the rock, I think the wife must certify he is the rock. கணவன் தன்னை கண்மலை என்று எண்ணிக்கொள்வதற்கு பதிலாக அதற்கும் மேலாக மனைவி கணவன் தான் கண்மலைன்னா அப்படி என்ன வரணும் அவங்களுக்குள்ள? Amen. Amen. He is a rock, solid rock like person. அந்த அளவு கண்மலை போல உறுதியா இருப்பாருங்க. You can depend on him. அவரை நம்பலாம். He will come through. அவரால முடியும். He will see to everything. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் He will கொள்வார். take care of everything. அவர் எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்வார். When you find a wife saying that about her husband, you are looking at a successful husband, my friend. ஒரு மனைவி தன் கணவனை குறித்து இப்படி சொல்லும்போது அந்த கணவன் தான் வெற்றிகரமான கணவன். He is acting like Jesus in the family. குடும்பத்திலே அவன் இயேசுவை போல நடந்து கொள்கிறான். As Jesus is to the church, he is to the wife. இயேசு சபைக்கு எப்படியோ அதே போல அவன் மனைவிக்கு இருக்கிறான். Amen. Amen. Well, all the men are so silent today. அங்கெல்லாம் நீங்க ரொம்ப சைலண்டா இருக்கீங்க. They're deeply in meditation. ரொம்ப ஆழ்ந்த தியானத்துல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். Well, we got some wonderful men here. சில அருமையான ஆண்கள் இங்க இருக்கிறார்கள். Otherwise you wouldn't be here to listen to all. இல்ல இத கேட்க இங்க வந்திருக்க மாட்டீர்கள். But these are wonderful truths. ஆனா இவைகள் அற்புதமான சத்தியங்கள். I just put it up before you. It's for you and for me. உங்களுக்கு முன்னே இதை நான் வைக்கிறேன். இது உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்கும். For all of us. நம்ம எல்லாருக்கும் இது. As I share this, I am also growing with it. இத நான் பகிர்ந்து கொள்ளும்போது இதுல நானும் வளர்கிறேன். I grow more. நான் அதிகமா வளர்றேன். Because I understand it even more. ஏன்னா நான் இதை இன்னும் அதிகமாய் புரிந்து கொள்கிறேன். That is why I like it. It's so wonderful. It makes life so beautiful. இது அருமையான ஒன்று, வாழ்க்கையை இது அற்புதமான ஒன்றாய் மாற்றுகிறது. So I'm always interested in explaining things in the simplest way. ஆகவே எனக்கு எப்போதுமே விஷயங்களை ரொம்ப எளிமையா விளக்கி சொல்லணும்னு தான் ஆர்வம். So we are saying be like a solid rock. ஆகவே என்ன சொல்கிறேன், ஒரு கண்மலை போல உறுதியா இருங்கள். Well, that's not enough explanation for me. ஆனா அப்படி மட்டும் சொல்லிட்டா அது சரியா விளக்கி சொன்ன மாதிரி தெரியல. I'm always a questioning person. நான் எப்போதுமே கேள்வி கேட்கிற ஒரு ஆள். How do you be like a rock? ஒரு கண்மலையை போல உறுதியா இருக்குன்னா எப்படி? Well, that's what I want to share with you. அதுதான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Now, a major sign of manhood is a man's word and how he keeps his word. அதாவது ஒரு ஆம்பளை அப்படின்னு சொன்னா அவனுக்குரிய ஒரு சரியான ஒரு அடையாளம் என்னன்னா அவன் சொன்ன வார்த்தையின்படி செய்கிறானா இல்லையா என்பதுதான். The most important feature of a man is his word. ஒரு ஆம்பளன் சொன்னா அவங்ககிட்ட இருக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அவனுடைய வார்த்தையை காப்பாற்றுகிறானா இல்லையா. Let me begin even back further. The most important feature in a human being is the tongue and is the word. அதாவது இப்படி சொல்றேன், மனுஷர்களிலே ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்ன, அவருடைய நாவு. That's why we teach in this church so much about the tongue. ஆகவே தான் அந்த நாவை பற்றி இந்த சபையில நிறைய போதிக்கிறோம். If you want support, Bible support for this, read James chapter 3. It says your entire life is controlled by your tongue. இதுக்கு பைபிள்ல இருந்து ஆதாரம் வேணுமா? யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. உங்கள் வாழ்க்கையே உங்கள் நாவினாலே கட்டுப்படுத்தப்படுகிறது என்று சொல்லுகிறது. Some people don't like to hear that. சிலருக்கு அதை கேட்கலாம் பிடிக்காது. How can this little thing that wags inside, brother, how can it control my whole life? உள்ள லொடல்னு ஆடுறது அது எப்படிங்க என் வாழ்க்கையை கட்டுப்படுத்துன்னு அவங்க யோசிக்கிறாங்க. Well, that's the thing. அதாங்க.
That is where the secret is. ரகசியமே அங்கதான் இருக்கு. I found that out long time ago, and I tell you, it helps me a lot to teach the people the things of God. நான் அத ரொம்ப நாளைக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டேன். ஆகவே தேவ ஜனங்களுக்கு இந்த காரியங்களை போதிக்கிறது எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. Now we are studying marriage and family, still we are coming to that. பாருங்க, திருமணம் குடும்ப வாழ்க்கை அதான் படிச்சிட்டு இருக்கோம். ஆனா அதையும் பேசுகிறோம். The most important feature of a man's body and mind and soul and everything is the tongue. ஒரு மனுஷனுடைய மனம், அவனுடைய ஆத்துமா, அவனுடைய சரீரத்துல எல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு அவயவம் சொன்னா நாவு. And how it works. அது எப்படி வேலை செய்கிறது என்பது. And so therefore a male, the major sign of a male and a good male is that he is a man of his word. ஆகவே ஒரு நல்ல ஆண்மகன் சொன்னா அவனுக்குடைய ஒரு சரியான அடையாளம் என்ன? அவன் வார்த்தையின்படி செய்கிறவனா இருக்க வேண்டும். So when a man must love his wife as Christ loved. ஆகவே ஒரு ஆண் கிறிஸ்து சபையில் அன்பு கூறுவது போல மனைவியில் அன்பு கூற வேண்டும். The most important thing there in that love is his word. அந்த அன்பிலே அவனு அங்க ரொம்ப முக்கியமா இருப்பது அவனுடைய வார்த்தை. His words must conform to the words of Jesus. அவனுடைய வார்த்தைகள் இயேசுவின் வார்த்தைகளுக்கு ஒத்ததா இருக்க வேண்டும். God's word is tough. It withstands the test of times and trials of times. தேவனுடைய வார்த்தை கடினமான ஒன்று. எந்த சூழ்நிலை என்ன பரீட்சை ஆனாலும் சரி அது நிலைத்து நிற்கக்கூடியது. No storm, no wind can blow it away. எந்த புயலும் எந்த சூறாவளியும் அதை எதுவும் அசைக்க முடியாது. Nothing changes God's word. தேவனுடைய வார்த்தையை எதுவும் மாற்றுவதில்லை. The Bible says, வேதம் சொல்லுகிறது, that heaven and earth shall pass away, but his word will not pass away. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒரு காலம் ஒழியாது. That means once God has spoken, it will never pass away. அப்படினா என்ன அர்த்தம்? தேவன் ஒரு முறை சொல்லிவிட்டால் அது ஒழியவே ஒழியாது. When he speaks, his word is rock solid, it's unmovable, it is unchangeable. அவர் தம்முடைய வார்த்தையை பேசும்போது அது மாறாதது, அசைக்க முடியாதது, அது நிலைத்திருக்க கூடியதா இருக்கிறது. God will fulfill his word no matter even if it hurts him to fulfill it. தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவார். அது அவருக்கே ஒருவேளை பாதகமா இருந்தாலும் அதை நிறைவேற்றுவார். Because he said it, he'll do it. அவர் சொன்னதனாலே அப்படியே செய்வார். Now if a man can live like that, ஒரு ஆண் இப்படி வாழ முடியும்னு சொன்னா, that is the ultimate way to bring stability in one's life. ஒருவருடைய வாழ்க்கையிலே நிலையான ஸ்திரத்தன்மையை கொண்டு வருவதற்கு ஒரு சரியான ஒரு வழி அது. If a woman will say that my husband will do what he says, ஒரு மனைவி என் கணவர் அவர் சொன்னதை தான் செய்வார் என்று சொல்ல முடியும் என்றால், if he says he will come today and take me here and do this with me, இன்னைக்கு என்னை இங்க கூட்டிட்டு போறேன்னு அவர் சொல்லி இருக்கிறார், then he will do it. அப்படினா நிச்சயம் செய்வார். He has promised this, therefore he will do it. இத செய்றேன்னு சொல்லி இருக்காரு, ஆக அப்படியே செய்வார். He has promised that he will do this and this and this for me and he will do it. எனக்கு இதெல்லாம் செய்றேன்னு சொல்லி இருக்காரு, ஆகவே அதை செய்வார். That is the assurance that every wife must have. பாரு, அப்படிப்பட்ட ஒரு நிச்சயத்தை ஒவ்வொரு மனைவியும் பெற வேண்டும். So stability is something that you can work on every day to build every day in your house. ஆகவே ஸ்திரத்தன்மை என்பது ஒவ்வொரு நாளும் அதை உங்கள் குடும்பத்திலே நீங்கள் கட்டி எழுப்ப வேண்டும். You can build it. You don't have to be vague about it. You don't have to say, well, I hope she's becoming more stable now, you know. அதாவது முன்ன விட மனைவி இப்ப ரொம்ப ஸ்திரமா இருக்காங்க நினைக்கிறேன்னு சொல்றதை விட நீங்க ஒவ்வொரு நாளும் அதை கட்டி எழுப்ப முடியும். You have to build that stability. அந்த ஸ்திரத்தன்மையை நீங்க தான் கட்டணும். And there is a definite way to do it. அதை செய்ய நிச்சயமான ஒரு வழி இருக்கு. Because we are not going to leave anything vague. ஏன்னா எதையுமே நாம அரையும் குறையுமா விட போவது கிடையாது. So let me quickly say 5 things. ஆகவே சீக்கிரமா 5 காரியங்களை நான் சொல்லட்டும். முதலாவது, I'm going to say something about God's word and then I'm going to say that that's the way our word must be. அதாவது தேவனுடைய வார்த்தை குறித்து ஒன்று சொல்ல போகிறேன். நம்முடைய வார்த்தைகளும் அப்படிதான் இருக்க வேண்டும் என்பதையும் சொல்ல போகிறேன். So 5 things about God's word. Those 5 things apply to our word. தேவனுடைய வார்த்தை குறித்து 5 காரியங்கள், அந்த 5 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கும் பொருந்தக்கூடியவை. Even in the Ephesians passage that we read, what is the most important feature there? எபேசியர்ல வாசிச்சோம் அந்த பகுதி, அங்க இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் என்ன? Love your wife as Christ loved the church. கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தது போல மனைவியில் அன்பு கூருங்கள். And then what? பிறகு என்ன சொல்கிறது? Sanctify and cleanse her with the washing of the water by the word. நாம் அதை திருவசனத்தை கொண்டு கழுவி சுத்திகரிக்க என்று சொல்கிறார். You see, that's the main feature is the word. The word is the thing that really works in loving. அங்க முக்கியமா இருக்குது வார்த்தை. அந்த வார்த்தை தான் அன்பு கூறுவதிலே முக்கிய பங்காற்றுகிறது. How do you love your wife? எப்படி மனைவியில் அன்பு கூறுவது? With words you love your wife. வார்த்தையினாலே அன்பு கூறுவது. Word is the most powerful thing that is given to human beings. மனுஷர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ரொம்ப சக்தி வாய்ந்த ஒன்று வார்த்தை. Now when I say with words love your wife, வார்த்தையினாலே மனைவியில் அன்பு கூறுங்கள் சொன்னா, like I said the other day, some people say, well, if you tell your wife 10 times a day I love you, I love you, I love you, that does it. அன்னைக்கு நான் சொன்னேன் இல்லையா, சில பேர் நினைக்கிறாங்க I love you, I love you 10 முறை சொல்லிட்டா அது போதும் அப்படின்னு. In all the American seminars on marriage, that's something that's emphasized. அமெரிக்கால செமினார்ல திருமணத்தை குறித்து செமினார் எல்லாம் இதுதான் ரொம்ப வலியுறுத்துறாங்க. Say to your wife I love you. மனைவியை பார்த்து சொல்லுங்க I love you ன்னு. It's wonderful, they like to hear it. நல்லதுதான், ஏன்னா அவங்க கேட்க விரும்புறாங்க. But are you really meaning it? ஆனா உண்மையா தான் சொல்றீங்களா? அத to say I love you is the easiest thing. பாருங்க, I love you ன்னு சொல்றது ரொம்ப ஈஸி. Watch me.
கவனிங்க. I love you. I love you, அவ்வளவுதான். 3 words. மூணே 3 வார்த்தை. You want me to say it 10 times? 10 முறை சொல்லணுமா அத? I can say it 10 times. 10 முறை சொல்லிடுவேன். But do I really love? ஆனா உண்மையா நேசிக்கிறேனா? Do I really mean it? உண்மையா அர்த்தத்தோட சொல்றேனா? Does it really come from my heart? உண்மையா உள்ளத்துல தான் வருதா? Do I follow it up with my actions and my attitude, my everything? அந்த வார்த்தையோடு என்னுடைய செயலும் என்னுடைய எண்ணங்களும் எல்லாம் ஒத்து போகிறதா? So when I say love with your word, it's much more than just speaking the word. It is being a man of the word and fulfilling your promises to your wife. ஆகவே வார்த்தையின் மனுஷனா இருங்கள் என்று சொல்லும்போது வெறும் வார்த்தையில I love you சொன்னா போதாது, நீங்கள் சொன்னதை செய்கிற அப்படிப்பட்ட ஒரு ஆணா இருந்து அன்பு கூறுங்கள். வார்த்தையில I love you நாலு தடவை சொல்ற ஆளா இருக்க கூடாது. வார்த்தையில அசைக்க முடியாத ஆளா, சொன்னதை அப்படியே செய்து நிறைவேற்றி வாக்குத்தத்தங்களை அப்படியே வாக்கு கொடுக்குறீங்க, அதை நிறைவேற்ற ஆளா இருந்தா அப்ப நீங்க சரியான. That's what loving with the word means. வார்த்தையில அன்பு கூறுவதுன்னு சொன்னா அதுதான். To fulfill your obligation which you have promised. எதை செய்கிறேன்னு வாக்கு பண்ணிருக்கீங்களோ அதை செய்து நிறைவேற்றுவது. Amen. Amen. Not just words. வெறும் வார்த்தைகள் கிடையாது. But fulfillment of that word and living consistently in that way. அந்த வார்த்தைகளை நிறைவேற்றி எப்போதும் அப்படியே வாழ்வது. All right, first. முதலாவது, God's word is his bond. தேவனுடைய வார்த்தை தான் அவர் கொடுத்திருக்கிற பாண்ட். Right? Our word also must be our guarantee, our bond. தேவனுடைய வார்த்தை தான் அவர் கொடுத்திருக்கிற ஒரு உத்தரவாதம். நம்முடைய வார்த்தையும் அப்படியே தான் இருக்க வேண்டும். When God gave a promise to Abraham in the Old Testament, பழைய உடன்படிக்கையிலே பழைய ஏற்பாட்டிலே தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தபோது the Bible says that he could not promise by anyone greater. There was no one greater than him to promise by. அதாவது சத்தியம் பண்ண அல்லது ஆணையிட்டு கொடுக்க தேவனை விட பெரியவர் ஒருவர் இல்லாததனாலே. Now people you find say, on my mother's name I tell you, நீங்க சொல்றாங்க பாருங்க, எங்க அம்மா மேல சத்தியம் அப்படினுவாங்க, or my son's name I tell you, அதாவது என் புள்ள மேல சத்தியம்னுவாங்க. because he loves his son or his mother more than himself. So he guarantees that by mentioning them. தன்னை விட அம்மாவையும் பிள்ளையும் அதிகமா நேசிக்கிறதுனால அவங்க பேர் மேல சத்தியம் பண்றாங்க. Isn't that right? இல்லையா? But who will God promise by? ஆனா தேவன் யார் மேல சத்தியம் பண்ணுவார்? There's no one greater than him. ஏன்னா அவரை விட பெரியவர் யாரும் இல்ல. So he says, அவர் சொல்லுகிறார், I will promise on my own self. நான் என் மேலயே ஆணையிட்டு கொடுக்கிறேன். By my own self I'll swear. என் மேலயே நான் ஆணையிட்டு கொடுக்கிறேன். Amen. Amen. Because God cares. ஏனால் தேவன் அவ்வளவு அக்கறையா இருக்கிறார். God is sure that he will fulfill his promise. He wants man to understand that he will fulfill it. வார்த்தை நிறைவேற்றுவதிலே தேவன் கவனமா இருக்கிறார், அதை விரும்புகிறார். அதை மனிதன் விலகிக் கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். God doesn't have to swear. He is going to do what he says. But man must understand that he is serious about fulfilling his word. தேவன் சத்தியம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் அவர் சொன்னதை செய்கிறவர். ஆனா இது மனுஷனுக்கு விளங்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். So he says, I promise you on myself. I swear by myself. ஆகவே என்ன சொல்கிறார்? நான் என் மேலயே ஆணையிட்டு கொடுக்கிறேன். So when you sign a legal contract, for example, ஆகவே ஒரு சட்டபூர்வமான ஒரு கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போடும்போது what are you doing? என்ன செய்றீங்க? For some people it's just a paper. சிலருக்கு அது வந்து வெறும் பேப்பர். Even the lawyers make it in such a way that you can escape from whatever the contract says. பாருங்க, லாயர் கூட எப்படி இப்ப இது பண்றாங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் என்ன சொல்றோ அதெல்லாம் எப்படி தப்பிக்கிறதுன்ற மாதிரி தான் போடுறாங்க அவங்களும். இது கண்டிஷன்லாம் போட்டு அதெல்லாம் தப்பிக்கிறதுக்கு வழி அதிலே போட்டு எழுதிடுறாங்க. கரெக்ட்டா? And so it's just a paper. வெறும் ஒரு பேப்பர் தான் அது. The paper is no good unless the person is good. அந்த ஆள் சரியான ஆளா இல்லனா அந்த பேப்பர்னால பிரயோஜனம் கிடையாது. Maybe a stamp paper, it means nothing unless the person is a truthful person who's going to fulfill the contract. அது ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதி இருந்தாலும் அதை நிறைவேற்றக்கூடிய ஆள் சரியா இல்லன்னு சொன்னா அப்புறம் அந்த ஸ்டாம்ப் பேப்பருக்கு அர்த்தம் இல்லாம போய்டும். Is that right? இல்லையா? You can put anything on paper, but if the person is no good, then there will not be the fulfillment of those things. பேப்பர்ல எதை வேணா எழுதலாம், ஆனா அந்த ஆள் சரியில்லைன்னு சொன்னா அதுல இருக்க எதையும் அவர் நிறைவேற்ற போவதில்லை. Coming to marriage, கல்யாணத்துக்கு வருவோம். we give the vows at marriage. திருமணத்துல வாக்குறுதிகளை கொடுக்கிறோம். I name so and so take you, name so and so as my legally wedded wife from this day forward. இன்னாராகிய நான், இன்னாராகிய உன்னை இந்த நாள் முதல் என்னுடைய மனைவியாக்கிக் கொள்கிறேன். And to love and to hold. உன்னை நேசிக்கவும் காப்பாற்றவும். In health, in good times and bad times and so on. சுகத்திலும் சுகவீனத்திலும் இப்படி நிறைய வாக்குறுதிகளை கொடுக்கிறார்கள். And then they say, until death us do part. அப்புறம் சொல்றாங்க மரணம் நம்மை பிரிக்கும் வரையில். You know, in many secular marriages where marriages are done in other places other than churches, in Western countries they've removed that part. பாருங்க, மேற்கத்திய நாடுகளிலே சபையை தவிர்த்து வெளியில செய்யற மற்ற திருமணங்கள்லாம் இந்த வாக்கியத்தை எடுத்துட்டாங்க. And even in churches, in some places, they question whether this must be said or not. சபையில கூட சில இடங்கள்ல இதெல்லாம் தேவையான கேள்வி கேக்குறாங்க. Because the divorce rate is very high. ஏன்னா வாங்குறது ரொம்ப அதிகமா இருக்கு. And you are saying until death us do part. நீங்க என்ன சொல்றீங்க? மரணம் நம்மை பிரிக்கும் வரையில்ன்றீங்க. So one preacher actually said, why do you want to make them lie on their wedding day? Just leave that alone. ஒரு பிரசங்கர் கேட்டார், கல்யாண நாள் அன்னைக்கு ஏன் அவங்கள போய் பேச வைக்கிறீங்க? விட்டுடுங்க அவங்கள பாவம்.
ரொம்ப வசதி. Very convenient. Just leave it alone, because why do you want to make them lie? ஏன் அவங்கள பொய் சொல்ல வைக்கிறீங்க? விட்டுருங்க அவங்கள. You see, that indicates a serious flaw in the character of man. இதுவே மனுஷனுடைய குணத்திலே இது ஒரு பெரிய பிழை இருக்கிறது என்பதை காட்டுகிறது. I don't know why people would ever want a marriage like that. இப்படிப்பட்ட ஒரு கல்யாணம் ஏன் ஜனங்களுக்கு தேவைன்னு தெரியல. If a man cannot open his mouth and say until death us do part, why do you want that? ஒரு ஆண் தன் வாயை திறந்து மரணம் நம்மை பிரிக்கும் வரையிலன்னு ஒழுங்கா சொல்ல முடியல, அப்புறம் எதுக்கு அது? And he says it meaning that, and he says it wanting to fulfill that, and he says it knowing that he is going to back up that word with what he does. இது எனக்கு தேவை என்று அர்த்தம் புரிந்து கொண்டு அர்த்தத்தோடு அவன் சொல்லி தான் சொன்னதை அப்படியே அவன் வாழ்ந்து காட்டுவான் என்று சொன்னார். If I was the girl marrying him, I'd stop and say, where is that sentence there? நான் மாத்திரம் பெண்ணா வந்து கல்யாணம் பண்ணேன்னா அந்த வாக்கியம் எங்கன்னு கேட்பேன். I would say, judge, preacher, magistrate, whoever is doing it, please read that and let him say that, and then only I'll do. கல்யாணம் யார் பண்ணி வச்சாலும் சரி, பிரசங்க யாரோ வேற யார் பண்ணாலும் சரி, அத முதல்ல வாசிங்க அப்படினு அதுல. Isn't that right? இல்லையா? That's only right. அதுதான் சரி. Why would you want a person who doesn't know whether he will be there until death us do part? மரணம் பிரிக்கிற வரையிலே கூட இருப்பாரா இல்லையான்னு தெரியாத ஒரு ஆளை எதுக்கு கல்யாணம் பண்ணணும்? You're not telling him to say, I will never leave you nor forsake you. அதாவது நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் கைவிட மாட்டேன்னு சொல்ல நீங்க. That only God can say. அத தேவன் மட்டும் தான் சொல்ல முடியும். The word never you can't say because it's eternal word. ஒருபோதுன்ற வார்த்தை, ஒரு நாள்ன்ற வார்த்தை நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா அது நித்திய வார்த்தை. You are only expected to be with her until death us do part. ஆனால் மனுஷனாகிய நீங்கள் மரணம் பிரிக்கிற வரையில தான் அவங்க கூட இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. Why can't you say that? ஏன் அத சொல்ல கூடாது? They can't say that because there is a serious problem here that men have not understood the importance of their word and importance of keeping their word. ஏன் அத சொல்ல முடியலனா ஆண்களுக்கு தங்களுடைய வார்த்தையின் முக்கியத்துவம், அந்த வார்த்தையை காப்பாற்றுவதன் முக்கியத்துவம் தெரியவில்லை. Such people will never understand the power of God's word. அப்படிப்பட்ட ஆட்கள் தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை புரிந்து கொள்வதில்லை. Only when a man understands the power of his own word and his commitment to his word, he will more readily understand the power of God's word. தன்னுடைய வார்த்தையின் வல்லமையை வார்த்தையின்படி செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொண்ட ஆண் தான் தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை புரிந்து கொள்வான். And when you understand the power of God's word, you will understand the power of your own word. தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை நீங்கள் விளங்கிக் கொள்ளும்போது உங்களுடைய வார்த்தையின் வல்லமையை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள். So God's word is his guarantee. ஆகவே தேவனுடைய வார்த்தை தான் உங்களுக்கு உத்தரவாதமே. God's word says, I'll never leave you nor forsake you. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் கைவிடவும் மாட்டேன். You do not need any other guarantee. உங்களுக்கு வேற எந்த கேரண்டியும் தேவையே கிடையாது. That one word is enough. அந்த ஒரு வார்த்தை போதும். He will never leave me. ஒரு நாள் என்னை கைவிட மாட்டார், விட்டு விலக மாட்டார். Do you ever doubt that? அதுல சந்தேகமா உங்களுக்கு? Never. ஒரு நாளும் கிடையாது. Does your wife ever doubt that you will ever leave? உங்களுடைய மனைவிக்கு சந்தேகம் வருதா நீங்க இருப்பீங்களா இல்லையான்னு? Some people say, well, simply she is doubting, brother, what can I do? சிலர் சொல்றாங்க சும்மா சந்தேகப்படுறாங்க, என்ன பண்றது? இல்ல, சும்மா ஒண்ணு சந்தேகப்பட மாட்டாங்க, ஏதாவது இருந்தா தான் சந்தேகப்படுவாங்க. If they're simply doubting, that means they've gone crazy. சும்மா சந்தேகப்படுறாங்கன்னா பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். Not many people will simply doubt. நிறைய எல்லாம் வந்து சும்மா சந்தேகப்படுவது கிடையாது. Some of the things that a man does indicates to her, maybe he'll leave me, you know. ஒரு ஆண் செய்யற சில காரியங்கள் அவங்களுக்கு ஏதோ காட்டுது, ஒருவேளை விட்டு போயிடுவாரோ அப்படின்னு. It is the man, the male, who has given her that uncertainty. அந்த ஆண் தான் அந்த நிச்சயமற்ற நிலையை அவங்களுக்குள்ள உண்டு பண்ணி She விட்டான். didn't come with that. When she married you, she didn't come with that. Maybe he'll leave me, or you know. கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது இவர் இருப்பாரோ விட்டுட்டு போயிடுவான்ற எண்ணத்தோடு வருவது கிடையாது அவங்க. As she began to live with you, now she's getting more and more uncertain. உங்களோட வாழ்க்கை ஆரம்பிச்சு வாழும்போது தான் இப்ப அந்த நிச்சயமற்ற நிலை அதிகமா உண்டாகுது. Because of what you do, right? ஏன்னா நீங்க செய்யற காரியங்கள் நிமித்தம். So it is important that a man understands the commitment of his word. ஆகவே ஒரு ஆண் தன்னுடைய வார்த்தையில சரியா இருக்க வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்வது அவசியம். Our word is our guarantee. நம்முடைய வார்த்தை தான் நம்முடைய உத்தரவாதம். Amen. ஆமென். That's a rock solid man. அவன் தான் கல்ல போல உறுதியா இருக்கக்கூடிய. Secondly, இரண்டாவது, God's word is the expression of his nature. தேவனுடைய வார்த்தை அவருடைய குணத்தின் சுபாவத்தின் வெளிப்பாடா இருக்கிறது. And our word must be the expression of our nature. நம்முடைய வார்த்தையும் நம்முடைய சுபாவத்தினுடைய வெளிப்பாடா இருக்க வேண்டும். Now Jesus is called the word of God. இயேசு தேவனுடைய வார்த்தை என்று அழைக்கப்படுகிறார். Right? In the beginning was the word, it says about Jesus. இயேசு குறித்து சொல்லும்போது ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று சொல்லப்படுகிறது. The word was with God and the word was God. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. Then it says the word became flesh. பிறகு சொல்கிறது அந்த வார்த்தை மாம்சமாயிற்று. I'm referring to John 1:1 and 14. யோவான் 1:1-14 நான் சொல்லுகிறேன். So Jesus is the word. ஆகவே இயேசுதான் வார்த்தை. And the word became flesh. அந்த வார்த்தை மாம்சமாயிற்று. When the word became flesh and came into this world as a human being, வார்த்தை மாம்சமாகி ஒரு மனுஷனாய் இந்த பூமியில வந்தபோது, the word totally and fully was the express image of God, totally represented God. அந்த வார்த்தை முற்றிலுமாய் முழுமையாய் தேவனை அப்படியே பிரதிபலித்து காண்பித்தது. Therefore when the word was walking around, one fellow said one day, show us the Father. ஆகவே இந்த வார்த்தை எல்லா
வனாந்தரத்தில் நடமாடின போது ஒரு முறை ஒருவன் கேட்டான், பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று. And the word said, hey, if you've seen me, you've seen the Father. வார்த்தை சொன்னது, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். I am the ultimate and the total perfect expression of who God is. தேவன் யார் என்பதை முழுமையாய் பூரணமாய் வெளிப்படுத்துகிறவர் நான். So God is revealed in his son Jesus. ஆகவே தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவிலே தம்மை வெளிப்படுத்தினார். And Jesus is revealed in the word, because the Holy Spirit said he will reveal Jesus to us by the word. He will reveal Jesus to us. இயேசு வார்த்தையிலே தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் என்னை குறித்து வார்த்தையிலிருந்து உங்களுக்கு வெளிப்படுத்துவார் என்று சொன்னார். Amen. Amen. So this is how it works. அவ இப்படிதான் வேலை செய்கிறது. Jesus is the express image of the Father. இயேசு பிதாவினுடைய தற்சுரூபம். He is the word. அவர்தான் வார்த்தை. The word is the express image of the Father. வார்த்தை பிதாவினுடைய அப்படியே அவர் எப்படியோ அதேதான். The word of God is the express image of Jesus. தேவனுடைய வார்த்தை இயேசுவினுடைய தற்சுரூபம். And my word must be the express image of my own nature. என்னுடைய வார்த்தை என்னுடைய தற்சுரூபமாய் என்னை அப்படியே காட்டக்கூடியதா இருக்க Whether வேண்டும். you know it or not, it is like that. உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ அது அப்படிதான். Your word reveals who you are. உங்களுடைய வார்த்தைகள் நீங்கள் யார் என்பதை காட்டி விடுகிறது. God has designed life like that. It cannot be any other way. தேவன் வாழ்க்கை அப்படிதான் ஏற்படுத்தி இருக்கிறார். வேற எப்படி இருக்க முடியாது. Whatever your word is and how you keep your word and how you deal with your word, with your promises, with your commitments that you have made with your word, that is what reveals who you are. நீங்கள் பேசுகிற பேச்சு எப்படியோ, எதை செய்வேன் எதை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு எப்படி நீங்கள் நடந்து கொள்கிறீர்களோ அதுதான் நீங்கள். Amen. Amen. That's the reality. அதுதான் நிஜம். What is your nature? உங்களுடைய குணம் எப்படிப்பட்டது? You can look at the words and see how well you keep the word. That is your nature. நீங்க ஒரு வார்த்தை பேசிவிட்டு அந்த வார்த்தையின்படி எந்த அளவுக்கு செய்கிறீர்கள் அதை பார்த்தாலே அதுதான் உங்க குணம் சொல்லிடலாம். Word is the expression of your nature. வார்த்தை உங்களுடைய சுபாவம், உங்களுடைய குணத்தினுடைய பிரதிபலிப்பா இருக்கிறது. Our words are expressions of our nature. நம்முடைய வார்த்தைகளுடைய குணத்தின் பிரதிபலிப்பு. So in a marriage relationship, that is so important. ஆகவே திருமண உறவிலே அது ரொம்ப முக்கியம். Our words are very important in நம்முடைய marriage. வார்த்தைகள் திருமணத்துல ரொம்ப முக்கியம். What we promise, what we say we will do, and how we deal with it. நம்ம என்ன வாக்கு கொடுக்கிறோம், என்ன செய்வோம் என்று சொல்லுகிறோம், அதை எப்படி நிறைவேற்றுகிறோம் எல்லாம் ரொம்ப முக்கியம். That is what makes you a rock solid person. That's what brings stability. அதுதான் உங்களை ஸ்திரத்தன்மை கொடுக்கக்கூடிய ஒரு கண்மணியை போன்ற ஆளாக்குகிறது. Thirdly, மூன்றாவது, God's word is the measure of his character. தேவனுடைய வார்த்தை அவருடைய குணாதிசயத்தின் தன்மையை வெளிப்படுத்துகிறது. In the same way, our words are the measure of our character. அதே போலதான் நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய குணத்தை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. Our character is our word. நம்முடைய குணம், நம்முடைய தன்மை எப்படிப்பட்டது அதுதான் நம்முடைய வார்த்தை. The honesty of a man's heart, ஒரு மனுஷனுடைய உள்ளம் எவ்வளவு நேர்மையா இருக்கிறது, the depth of a manly character is shown by how he keeps the word. அவன் எந்த அளவுக்கு சரியான ஒரு ஆண்மகனா இருக்கிறான் என்பது அவன் எந்த அளவுக்கு தன்னுடைய வார்த்தையை காப்பாற்றுகிறான் என்பதிலே தெரிய வருகிறது. Jesus said he is the alpha and the omega. இயேசு சொன்னார், நான் தான் அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறேன் என்று. The two letters, the first letter and the last letter of the Hebrew Greek alphabet is used there. எபிரேய மொழியின் எபிரேய ஆல்பபெட்டுடைய மன்னிக்கும் கிரேக்க ஆல்பபெட்டுடைய முதல் வார்த்தை கடைசி வார்த்தை. He said, I am the alpha and the omega. அவதான் சொன்னா நான் அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறேன். In other words, he says, I am A to Z. என்ன சொல்றாரு? நான் தான் A to Z. Everything. I am everything. நான் தான் எல்லாம். Now you take an English alphabet, the English alphabet. ஆங்கில ஆல்பபெட் எடுத்துங்க. You know, those alphabets are used in every English word. அந்த எழுத்துக்கள் ஒவ்வொரு ஆங்கில வார்த்தையிலும் பயன்படுத்தப்படுகிறது. Over the centuries, words have changed, pronunciations have changed, even meanings have changed, connotations have changed. இத்தனை நூற்றாண்டுகளிலே வார்த்தைகள் மாறிவிட்டது, அர்த்தங்கள் மாறிவிட்டது, அவைகளை உச்சரிக்கும் விதம் கூட மாறிவிட்டது. Same word meant one thing 100 years ago, today it means something else. ஒரு வார்த்தை 100 வருஷத்துக்கு முன்னாடி அதனுடைய அர்த்தம் ஒண்ணா இருந்தது, இப்போ அதனுடைய அர்த்தம் வேற இருக்கு. But did the letter change? ஆனா எழுத்து மாறிவிட்டதா? The letter remains the same. எழுத்து அப்படியே தான் இருக்கு. Jesus says, I am like that. இயேசு சொல்றார், நானும் அப்படிதான். I am like the letter that forms the word. வார்த்தையை உருவாக்குகிற எழுத்தை போல நான் இருக்கிறேன். I'm the same all the time. நான் எப்போதும் மாறாதவர். It is never different. It is always the same. இது எப்போதும் மாறுவதே கிடையாது, எப்போதும் அப்படியே. It can be used in 1,000 and million different ways, but the letters are the same. ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான வித்தியாசமான விதங்களை பயன்படுத்தலாம், ஆனா எழுத்துக்கள் அதே எழுத்துக்கள். It's the same way with man's character. அதே போலதான் ஒரு மனுஷனுடைய குணமும். His words are always the same, no matter what happens, whether good times, bad times, whatever happens is
word is the same. நல்ல காலமோ கெட்ட காலமோ எப்படிப்பட்ட நேரமா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் சரி அவருடைய வார்த்தை மட்டும் அதே வார்த்தையா இருக்கிறது. And men who proved their integrity are held in admiration and great respect. இப்படி தன்னுடைய உத்தமத்தை நேர்மையை நிலைநாட்டினவர்கள் நிரூபித்தவர்கள் தான் மெச்சிக்கொள்ளப்படுகிறார்கள். A man who's full of integrity swears to his own hurt, or he will fulfill his promises even if it hurts him or costs him. இப்படிப்பட்ட உண்மையான உத்தமமான ஒருவன் தன்னுடைய வார்த்தையை காப்பாற்றுகிறதுனாலே தனக்கு பாதிப்பு என்றாலும் கூட அவன் அதை செய்து முடிக்கிறான். Fourthly, நான்காவது, God magnifies his word above his name. தேவன் தம்முடைய வார்த்தையை தம்முடைய பிரஸ்தாபத்தை விட மேன்மைப்படுத்தி இருக்கிறார். Therefore our word is more important than our name. ஆகவே நம்முடைய பிரஸ்தாபத்தை காட்டிலும் நம்முடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். Now many people are worried about their name. நிறைய பேருக்கு தன்னுடைய பேர் பிரஸ்தாபம் தான் ரொம்ப முக்கியமா இருக்கு. Don't spoil my name. என் பேரை கெடுத்துறாதீங்க அப்படின்றாங்க. They tell their wife, if you do this you'll spoil my name. மனைவிட்ட சொல்வாங்க இத பண்ணினா என் பேர் கெட்டு போய்டும். Well, if you keep the word, then there will not be any spoiling of the name. பாருங்க, வார்த்தையை நீங்கள் காப்பாற்றினால் பேர் கெடாது. You see, the name is connected to the word. பாருங்க, பெயர் வார்த்தையோடு சம்பந்தப்பட்டது. Word is greater than the name. பெயரை விட வார்த்தை பெரியது. Because the word is the thing that brings respect and honor to the name. ஏனென்றால் அந்த வார்த்தை தான் உங்களுக்கு மரியாதையும் கனத்தையும் கொண்டு வருகிறது. Why the name of God is adored and worshipped and revered today? தேவனுடைய நாமம் ஏன் இன்றைக்கு பயபக்திக்குரிய புகழ்ந்து போற்றக்கூடிய ஒரு நாமமாய் இருக்கிறது? Because that name means something. ஏன்னா அந்த பெயர் அர்த்தமாய்ந்த ஒன்று. The person behind that name is the God of his word. அந்த பெயருக்கு பின்னால இருக்கிற தேவன் தம்முடைய வார்த்தையின்படி செய்கிற தேவன். Our name is only as good as our word. நம்முடைய வார்த்தை எவ்வளவு உண்மையோ அந்த அளவு தான் நம்முடைய பெயர் பிரஸ்தாபமா இருக்கும். Men who do not value their word diminish their personal worth. தங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காத ஆண்கள் தங்களுடைய மதிப்பை குறைத்துக் கொள்கிறார்கள். Fifthly, ஐந்தாவது, our word is the source of faith and rule of conduct for those to whom we give it. நம்முடைய வார்த்தைகள் Is the source of our faith and the rule of conduct for those to whom we நம்முடைய give it. வார்த்தைகள் நம்முடைய விசுவாசத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. அது மற்றவர்கள் அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று let me say it. Our word is the source of our faith and the rule of conduct for us and for those to whom we give it. நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய விசுவாசத்துக்கும் நம்முடைய நடக்கைக்கும் ஆதாரமாய் இருக்கிறது. நம்முடைய விசுவாசம் நடக்கையும் எங்கிருந்து வருது? நம்முடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. It's the source of our faith and rule of conduct. நம்முடைய நடக்கையும் நம்முடைய விசுவாசமும் நம்முடைய வார்த்தையிலிருந்து தான் வருகிறது. நம்முடைய நடக்கையும் விசுவாசம் மட்டும் இல்ல, நாம யாருக்கு அந்த வார்த்தையை கொடுக்கிறோமோ அவருடைய விசுவாசமும் அவருடைய நடக்கையும் கூட அந்த வார்த்தையிலிருந்து தான் உண்டாகுது. Alright? Our word is the source of our faith and the rule of our conduct, and is the source of the faith and the rule of conduct for those to whom we give it. நம்முடைய வார்த்தையிலிருந்து தான் நம்முடைய விசுவாசமும் நடக்கையும் உண்டாகிறது. நம்முடைய வாழ்க்கை மட்டும் இல்ல, அடுத்தவருடைய வாழ்க்கை, அடுத்தவருடைய விசுவாசமும் நடக்கையும் கூட நம்முடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. Why? ஏன்? Because God's word is like that. ஏன்னா தேவனுடைய வார்த்தை அப்படிப்பட்டது. Where did you get faith from? உங்களுக்கு விசுவாசம் எங்க இருந்து வந்தது? Faith cometh by the word of God. விசுவாசம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. By hearing the word of God. தேவனுடைய வார்த்தை கேட்பதன் மூலமாக. It's the source of your faith. God's word is the source of your faith. தேவனுடைய வார்த்தை தான் உங்களுடைய விசுவாசத்துடைய ஆதாரமே. What is the rule of conduct for your life? உங்களுடைய நடக்கைக்கு ஆதாரம் என்ன? It is the word of God. தேவனுடைய வார்த்தை. So that is what guides us and leads us. அதுதான் நம்மை வழி நடத்துகிறது, நமக்கு வழி காட்டுகிறது. So this is how things work. காரியங்கள் இப்படிதான் வேலை செய்கிறது. See, you have to understand the difference between God and Satan. தேவனுக்கும் பிசாசுக்குள்ள வித்தியாசத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். God always speaks the truth and puts forth his word and is ready to fulfill it. தேவன் எப்போதுமே தம்முடைய வார்த்தை பேசுகிறார், சத்தியத்தை வைக்கிறார், அதை நிறைவேற்ற ஆயத்தமா He இருக்கிறார். expects man to believe it and take a hold of it. மனுஷன் அதை விசுவாசிக்க வேண்டும், பற்றிக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். And Satan always comes attacking the word. ஆனால் பிசாசு எப்போதுமே வசனத்தை தாக்கி வருகிறான். When he came in the Garden of Eden for the first time to Eve, he said, "Hath God said?" ஏதேன் தோட்டத்திலே ஏவாளத்திலே வந்தபோது முதல் முறை என்ன சொன்னார்? தேவன் சொன்னது உண்டோ? He is ready to attack God's word. தேவனுடைய வார்த்தையை தாக்க ஆயத்தமா He வருகிறார். knows that if a man will believe God's word and stand on it, it will be fulfilled. ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தையை நம்பி அதில் உறுதியா இருந்தால் அது அப்படியே நிறைவேறும் என்று அவனுக்கு தெரியும். He will prosper. அவன் வாழ்ந்திருப்பான். So he wants to dislodge that faith and that word from that person. ஆகவே அந்த ஆளுக்குள்ள இருந்து வார்த்தையின் மேல் உள்ள விசுவாசத்தை அந்த வார்த்தையை எடுத்து போட So the devil who attacks God's word is also in the business of attacking man's word. ஆகவே தேவனுடைய வார்த்தையை தாக்குகிற அந்த பிசாசு மனுஷனுடைய வார்த்தையை தாக்குகிற வேலையில் இருக்கிறான். And what happens? என்ன நடக்கிறது? When Satan approached Eve,
சாத்தான் ஏவாளத்துல வந்தபோது and cast a doubt about God's word, தேவனுடைய வார்த்தை குறித்து ஒரு சந்தேகத்தை உண்டாக்கின போது immediately it undermined her faith. உடனடியே அவருடைய விசுவாசம் கலைய ஆரம்பித்தது. And as a result, sin came. அது விளைவாய் பாவம் வந்தது. They lost everything and they were thrown out of God's presence. எல்லாவற்றையும் இழந்தார்கள், தேவனுடைய சமூகத்தை விட்டு தள்ளப்பட்டார்கள். Satan literally stole and they destroyed everything that they possessed. பிசாசு எழுத்தின்படி அவர்களிடம் இருந்த எல்லாவற்றையும் திருடி கொண்டான், அழித்து போட்டான். Because by attacking the word, he attacked their faith and their conduct. ஏனென்றால் வார்த்தையை தாக்கினது மூலம் அவருடைய விசுவாசத்தையும் நடக்கையும் அவன் தாக்கினான். That is the same way he does it today. அதே போலதான் இன்றைக்கு அவன் செய்கிறான். When you speak a word, நீங்கள் ஒரு வார்த்தை பேசும்போது the devil is interested in you not keeping the word, not living by that word. நீங்கள் அந்த வார்த்தையை காப்பாற்ற கூடாது, அதன்படி வாழக்கூடாது என்பதில் பிசாசு குறியா இருக்கான். He wants to attack that word. அந்த வார்த்தையை தாக்க விரும்புகிறான். He wants to cause everyone that heard it not to believe that word. அதை கேட்ட எல்லாரும் அந்த வார்த்தையை நம்ப கூடாது என்பதில் அவன் கவனமாக இருக்கிறான். He wants your word to fail. உங்களுடைய வார்த்தை தோற்க வேண்டும், தோல்வி அடைய வேண்டும் என்று விரும்புகிறான். Then you will fail. அப்படியானா நீங்கள் தோல்வி அடைவீர்கள். பிறகு அந்த குடும்பம் தோல்வி அடையும். They will lose confidence in you. உங்கள் மேல இருக்க நம்பிக்கை குறையும். He knows that you are just like God. அவனுக்கு தெரியும் நீங்கள் தேவனை போலவே இருக்கிறீர்கள். Whatever you say, you will have. நீங்க என்னவெல்லாம் சொல்லுகிறீர்களோ அப்படியே ஆகும். He knows that when you speak, you can fulfill it. நீங்கள் பேசினால் அதை நிறைவேற்ற முடியும்னு அவனுக்கு தெரியும். That is why he causes you to speak unwanted things. ஆகவேதான் தேவையில்லாத காரியங்களை நீங்கள் பேசும்படி அவன் செய்கிறான். He causes you to speak negative things. ஆகவேதான் பிற்போக்கான காரியங்களை நீங்கள் பேசும்படி செய்கிறான். So when you promise things and you don't do it in the family, ஆகவே குடும்பத்திலே நீங்கள் ஒன்றை வாக்கு பண்ணி அதை செய்யாமல் போகும்போது your word loses its trustworthiness. உங்களுடைய வார்த்தைக்கு இருக்கிற மதிப்பு குறைகிறது. Entire relationship is damaged. அந்த உறவு பாதிக்கப்படுகிறது. There is no more trust. பிறகு நம்பிக்கை எல்லாம் போது. And there is no more happy relationship. அந்த உறவில ஒரு மகிழ்ச்சி இல்லை. And there is failure. தோல்வி ஏற்படுகிறது. Amen. Amen. Do they believe your word in your home? உங்க குடும்பத்திலே உங்க வார்த்தையை நம்புறாங்களா? That's the most important question. அதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. When you say something that you do it, do they know that you will do it? இதை செய்யறேன் நீங்க சொல்லும்போது அவங்களுக்கு தெரியுமா நிச்சயமா நீங்க அதை செய்வீங்கன்னு? Well, when you realize that, then you'll be careful about what you say. நீங்க அதை உணர்ந்தா போதும், பிறகு என்ன பேசுகிறோம் என்பதிலே கவனமா இருப்பீங்க. And then when you do what you say, நீங்க சொல்வதும்படி செய்யும்போது, and do not allow your words to fall to the ground. உங்கள் வார்த்தைகள் தரையிலே விழ இடம் கொடுக்காமல் போகும்போது, do what you say, சொல்வதை செய்யும்போது, you are building a family that cannot be shaken. அசைக்க முடியாத ஒரு குடும்பத்தை நீங்கள் கட்டுகிறீர்கள். You are building trust. ஏனென்றால் நம்பிக்கையை கட்டுகிறீர்கள். Building confidence. தைரியத்தை கட்டுகிறீர்கள். You are building a wife that will be confident and courageous and bold because she knows her husband will do what he said. தன் கணவன் சொன்னபடி அப்படியே செய்வார் என்று அவள் நம்புகிறபடினாலே அவளுக்குள்ள ஒரு நம்பிக்கை, தைரியம், துணிவு உண்டாகிறது. Children will be bold and confident because they know what daddy said he will do. பிள்ளைகளும் ரொம்ப தைரியமா துணிவா இருப்பாங்க. ஏன்னா அப்பா என்ன சொன்னாரோ அதான் செய்வாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். Amen. Amen. That is love. அதுதான் அன்பு. That is loving as Christ loved. அதுதான் கிறிஸ்து அன்பு கூறுவது போல அன்பு கூறுவது. Nothing else will suffice. Only this is love. வேற எதுவுமே அன்பு கிடையாது. இதுதான் அன்பு. Amen. Amen. Let's stand up together. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். Praise God. Well, are you happy you're here tonight? People seem sober tonight. நீங்க எல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கீங்க. Well, the word of God sobers us down. பாருங்க, தேவனுடைய வார்த்தை நமக்கு அந்த தெளிவை கொடுக்கிறது. It's good for us. அது நமக்கு நல்லது. It helps you to think. நன்றாய் சிந்திக்க செய்யும். Sometimes we never hear things like that. சமயத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம கேட்கறதே கிடையாது. You must hear. கேட்கணும். When you hear and listen and do, கேட்டு செவி கொடுத்து செய்யும் போது success is the sure result. நிச்சயமாய் வெற்றி உண்டாகும். Even if you failed in the past, it's nothing. You can start today and make up your mind and build confidence in the family. ஒருவேளை கடந்த காலத்தில் தோல்வி அடைந்தாலும் இன்னும் ஒன்றும் இல்லை, நீங்க இப்போ ஆரம்பிக்கலாம். குடும்பத்தில் அந்த நம்பிக்கையை கட்டி எழுப்பலாம். Be a different man. வித்தியாசமான ஒரு ஆணா இருங்க. Have a different kind of family. வித்தியாசமான ஒரு குடும்பத்தை பெற்று. There's no use for condemnation. பாருங்க, ஆக்கினை தீர்ப்புக்கு இடமே கிடையாது. You don't have to go from here saying, well, my God, from point 1 to point 10, I failed, everything. What he said, everything I failed. முதல் பாயிண்ட்ல இருந்து கடைசி பாயிண்ட் வரைக்கும் அவர் சொன்ன எல்லாத்தையும் ஒண்ணு கூட நான் செய்யவே இல்லையே அப்படின்னு போக தேவையில்ல நீங்க. If you did like that, then I have failed. அப்படி போனீங்கன்னா அப்புறம் நான் தோல்வி அடைஞ்சிட்டேன். பிரசங்கம் பண்ணுவது. I'm not preaching to condemn. நான் உங்களை ஆக்கினைக்கு உட்படுத்த பேசல. Preaching to encourage. உங்களை ஊக்கப்படுத்த பேசுறேன். Amen. Amen. God will help you if you make up your mind. நீங்க தீர்மானித்தால் தேவன் உங்களுக்கு உதவுவார். And you can make your family better. நீங்கள் உங்கள் குடும்பத்தை நன்றாய் கொண்டு வர முடியும். Let's lift up our hands and thank கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். Hallelujah. Hallelujah. Praise you, Jesus. Father God, in the name of Jesus, we come. பிதாவாகிய தேவனே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வருகிறோம். Father, we thank you for your word. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். May this mighty revelation reach down into the hearts and minds of people. இந்த பலத்த வெளிப்பாடு மக்களுடைய உள்ளங்களிலும் மனங்களிலும் உதிப்பதாக. So that men may love their wives as Christ loved. மூலமாய் ஆண்கள் கிறிஸ்து அன்பு கூறுவது போல மனைவியில் அன்பு கூறட்டும். So that homes may be built up. மூலமாய் குடும்பங்கள் கட்டப்படட்டும். Made strong.
பலப்படுத்தப்படட்டும். Homes may be a blessed place. குடும்பங்கள் ஆசீர்வாதமான இடமா Place of இருக்கட்டும். peace and harmony and happiness. சமாதானம், ஒற்றுமை, மகிழ்ச்சி நிறைந்த இடமா A இருக்கட்டும். home where children can grow up as successful people. பிள்ளைகள் வெற்றிகரமாய் வளரக்கூடிய ஒரு இடமாய் அது இருக்கட்டும். Oh, bless the homes, oh ஓ God. குடும்பங்களை ஆசீர்வதி May ஆண்டவரே. this revelation begin to really transform homes, இந்த வெளிப்பாடு குடும்பங்களை மாற்றட்டும், transform lives. வாழ்க்கைகளை மாற்றட்டும். We give you all the glory. உமக்கே எல்லா மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம். In Jesus' name. இயேசுவின் நாமத்திலே. Amen.